கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமம் மகத்துவப்படுமாறாகட்டும். இந்த இரண்டாம் நாள் சுவிசேஷ கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாகிய இயேசுவின் നാമത്തിൽ நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். ഞങ്ങളുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച ഈ സുവിശേഷ യോഗങ്ങളുടെ രണ്ടാം രാത്രിയിൽ കടന്നു വന്നിരിക്കുന്ന എല്ലാവർക്കും ഇരുന്നവനും ഇരിക്കുന്നവനും വരുവാനിരിക്കുന്നവനുമായ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ ഞങ്ങളുടെ സ്നേഹവന്ദനം അറിയിച്ചുകൊള്ളുന്നു. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். സക്കറിയാ പ്രവചനം 5ആം അധ്യായത്തിന്റെ ആദ്യത്തെ 3 വാക്യങ്ങൾ വായിക്കാം. ഞാൻ തിരുതലമൊക്കെ നോക്കിയപ്പോൾ പാറിപ്പോകുന്ന ഒരു ചുരുൾ കണ്ടു. അവൻ എന്നോട് നീ എന്ത് കാണുന്നെന്ന് ചോദിച്ചതിന് പാറിപ്പോകുന്ന ഒരു ചുരുൾ ഞാൻ കാണുന്നു, അത് 20 മുഴം നീളവും 10 മുഴം വീതിയുമുണ്ട് എന്ന് ഞാൻ ഉത്തരം പറഞ്ഞു. അവൻ എന്നോട് പറഞ്ഞത്, ഇത് സർവ്വദേശത്തിലേക്ക് പുറപ്പെടുന്ന ശാപമാകുന്നു. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன், அது நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமம் மகத்துவப்படுமாறாகட்டும். நாம் இங்கே வாசிக்க கேட்ட வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களாக காணப்படுகிறது. നാം ഇവിടെ വായിച്ചു കേട്ട വാക്യങ്ങൾ പ്രവചന വാക്യങ്ങളാകുന്നു. தீர்க்க தரிசனம் என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய பாஷையிலே நாபா என்றும் கிரேக்க பாஷையிலே ப்ராப்பர்ட்டியோ என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. പ്രവചനം എന്ന വാക്കിന് ഇബ്രായ ഭാഷയിൽ നാബ എന്നും ഗ്രീക്ക് ഭാഷയിൽ പ്രോപ്പർട്ടിയോ എന്നും പറയുന്നു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கு நிரூபிக்கும்படியாக தீர்க்க தரிசனத்தினால் மாத்திரமே சாத்தியம் என்று பரலோகத்தின் கருத்து யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. കർത്താവായ യേശു ക്രിസ്തു സത്യദൈവമാകുന്നുവെന്ന് ദൈവത്തെ അറിയാത്ത ഒരു മനുഷ്യൻ മനസ്സിലാക്കേണ്ടതിനാവുന്നു സ്വർഗീയമായ മനസ്സിനാൽ പ്രവചനം എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത്. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. വെളിപ്പാട് പുസ്തകം 19ആം അധ്യായം 10ആം വാക്യം നാം വായിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കുന്നത് യേശുവിന്റെ സാക്ഷ്യമോ പ്രവചനത്തിന്റെ ആത്മാവാകുന്നു. பத்மோ தீவிலே காணப்பட்ட யோவானுக்கு தூதனால் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது. പത്മോസ് ദ്വീപിൽ ആയിരുന്ന യോഹന്നാനോ ദൈവദൂതനാൽ ഈ വാർത്ത ലഭിക്കുകയുണ്ടായി. இங்கே நாம் வாசித்ததான வசனங்கள் சகரியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விலையேறப்பெற்ற தரிசனமாயிருக்கிறது. ഇവിടെ നാം വായിച്ചു കേട്ടതായ വാക്യങ്ങൾ സഖറിയ പ്രവാചകന് ദൈവം കൊടുത്തതായ വിലയേറിയ വചനങ്ങളാകുന്നു. வானத்திலே இருந்து ஒரு பறக்கும் சுருள் இதோ நம்முடைய மத்தியில் இந்த களியக்காவலையை நோக்கி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ആകാശത്തിൽ നിന്ന് പാറിപ്പോകുന്ന ചുരുൾ കളിക്കവളയെ ലക്ഷ്യമാക്കി വന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നു. சகரியா தீர்க்கதரிசி அந்த பறக்கும் சுருளை நோக்கி பார்த்த வேளையில் அதனுடைய நீளம் 20 முழமாகவும் அதனுடைய அகலம் 10 முழமாகவும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. സഖറിയ പ്രവാചകൻ ആ ചുരുളിനെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ അതിന്റെ നീളം 20 മുഴവും അതിന്റെ വീതി 10 മുഴവുമായി താൻ കാണുകയാണ്. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று சொன்னால் 20 முழம் என்று சொல்வது நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. ഇതിന്റെ ആത്മീയ അർത്ഥം എന്തെന്നാൽ 20 മുഴം നീളം എന്ന് പറയുന്നത് ന്യായവിധിയെ കാണിക്കുന്നു. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் கவனமாய் வேதத்தை படித்தால் 20 நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கலாம். ഉൽപ്പത്തി പുസ്തകം മുതൽ വെളിപ്പാട് പുസ്തകം ശ്രദ്ധയോടെ തിരുവചനം വായിക്കുകയാണെങ്കിൽ 20 ന്യായവിധികളെ കാണുവാൻ കഴിയും. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. വേദപുസ്തകത്തിലെ ഓരോ സംഖ്യയ്ക്കും ഒരു ആത്മീയ അർത്ഥം ഉണ്ട്. 10 முழம் என்று சொல்லுவது 10 நியாயப்பிரமாணத்தையும் கிருபையின் நாட்களில்
அது அன்பின் பிரமாணத்தையும் வெளிப்படுத்துகிறது. 10 മുഴം എന്നതിൽ 10 എന്നത് ന്യായപ്രമാണത്തെയും കൃപയുടെ കാലത്തുള്ളതായ സ്നേഹത്തിന്റെ പ്രമാണത്തെയും കാണിക്കുന്നു. ஆகவே சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட 20 முழ நீளம் சுவிசேஷத்தின் ஒரு பக்கமாகிய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. ആകയാൽ ഈ സക്കറിയ പ്രവാചകന് വെളിപ്പെട്ടതായ ചുരുളിന്റേതായ 20 മുഴം നീളമെന്നത് സുവിശേഷത്തിന്റെ ഒരു ഭാഗമായ ന്യായവിധിയെ കാണിക്കുന്നു. சுவிசேஷத்தின் மறுபக்கம் 10 முழ அகலம் சுவிசேஷத்தினுடைய அன்பின் பக்கம் அல்லது தேவனுடைய இரக்கத்தின் பக்கத்தை, அன்பின் பக்கத்தை அது வெளிப்படுத்துகிறது. സുവിശേഷത്തിന്റെ മറുവശം ദൈവത്തിന്റെ കരുണയുടെ സ്നേഹത്തിന്റെ ആ വശത്തെ കാണിക്കുകയാണ്. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் இந்த வேதத்தை எடுத்து அநேக பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதை, அநேக எழுப்புதல் கூட்டங்கள் பல்வேறு இடங்களிலே நடப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ഇന്ന് മുഴുവൻ ലോകം നാം നോക്കുമ്പോൾ അനേകർ ദൈവവചനം എടുത്ത് പ്രസംഗിക്കുന്നു, അനേക ഉണർവ് യോഗങ്ങൾ പലയിടങ്ങളിലും കാണുന്നത് നമുക്കറിയാം. அந்த கூட்டத்தை நீங்கள் கவனித்து கேட்டால் அதிலே அகலமாகிய 10 முழம் இயேசுவுடைய அன்பின் பக்கத்தை குறித்து மாத்திரமே ஜனங்களுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். അങ്ങനെയുള്ള ആ യോഗങ്ങളെ കുറിച്ച് നാം ശ്രദ്ധിക്കുമ്പോൾ 10 മുഴം വീതി മാത്രമാകുന്ന യേശുവിന്റെ സ്നേഹത്തിന്റെ കാര്യാദികൾ മാത്രം അവിടെ കാണുവാൻ കഴിയും. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு துக்கமான சம்பவம் 20 முழமாகிய அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பின் பகுதியை தேவ ஜனங்களுக்கு அறிவிக்க எல்லாருக்கும் தைரியம் இன்றைக்கு இல்லை. എന്നാൽ ഈ അവസാന നാളിൽ നടക്കുന്ന ഒരു ദുഃഖസത്യം പറയട്ടെ, യേശു ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്ന ന്യായവിധിയെ കുറിച്ചുള്ളതായ ആ 20 മുഴം നീളത്തെക്കുറിച്ച് പറയുവാനുള്ള ധൈര്യം എല്ലാവർക്കുമില്ല. பிரியமானவர்களே, இந்த 20 முழ நீளம் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் 10 முழ அகலம் தேவனுடைய அன்பின் பக்கத்தையும், இது இரண்டும் சேர்ந்துதான் ஒரு பறக்கும் சுருளாக இதோ இந்த கலிய காவலைக்கு நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഈ 20 മുഴം നീളമെന്നത് ദൈവത്തിന്റെ ന്യായവിധിയെയും 10 മുഴം വീതി എന്നത് ദൈവത്തിന്റെ സ്നേഹവുമായിരിക്കുന്ന സുവിശേഷമായി ഈ പാറിപ്പോകുന്ന ചുരുൾ കളിക്കവളെ ലക്ഷ്യമാക്കി ഇവിടെ വന്നിരിക്കുകയാണ്. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்கிறது 10 முழ அகலத்தை காட்டுகிறது. യെശയ്യാ പ്രവചനം 1-ാം അധ്യായം 19-20 വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, നിങ്ങൾ മനസ്സ് വെച്ച് കേട്ടനുസരിച്ചാൽ ദേശത്തിന് നന്മ അനുഭവിക്കും എന്നുള്ളത് സുവിശേഷത്തിന്റെ 10 മുഴം வீதியை காணிക്കുന്നു. ஆனால் அதே வேளையில் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்பது தேவனுடைய சுவிசேஷத்தின் 20 முழ நீளமாகிய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. എന്നാൽ അതേ സമയം സുവിശേഷത്തിന് ചെവി ചായ്ക്കാതെ അതിനോട് മറുത്തു മത്സരിച്ചാൽ വാളിനിരയായി തീരുമെന്നുള്ളത് സുവിശേഷത്തിന്റെ മറുഭാഗമായ 20 മുഴം നീളത്തെ കാണിക്കുന്നു. மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும்போது, മാർക്കോസിന്റെ സുവിശേഷം 16-16 വാക്യത്തിൽ യേശു പറയുമ്പോൾ, ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது 10 முழ அகலமாகிய தேவனுடைய அன்பின் பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ജലസ്നാന സത്യത്തിന് കീഴ്പ്പെടും അനുസരിക്കുമ്പോൾ നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെടും എന്നുള്ളത് 10 മുഴം வீதியாய தெய்வத்தின் ஸ்நேகத்தை காணிക്കുന്നു. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்பது சுவிசேஷத்தின் மறுபக்கமாகிய 20 முழ நீளத்தை வெளிப்படுத்துகிறது. എന്നാൽ ജ്ഞാനസ്നാനം സ്വീകരിക്കാതിരുന്നാൽ സുവിശേഷത്തിന്റെ മറുഭാഗമായ ശിക്ഷാവിധിയിൽ അകപ്പെടും എന്നുള്ളത് സുവിശേഷത്തിന്റെ മറുഭാഗമായ 20 മുഴം നീളത്തെ കാണിക്കുന്നു. இயேசு பண்ணின அநேக பிரசங்கங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர் பண்ணின பிரசங்கத்திலே 20 முழ நீளமும் உண்டாயிருந்தது, 10 முழ அகலமும் உண்டாயிருந்தது. യേശു ചെയ്തതായ അനേക പ്രസംഗങ്ങൾ നാം ശ്രദ്ധിക്കുമ്പോൾ ഓരോ പ്രസംഗങ്ങളിലും ഈ സുവിശേഷത്തിൻ്റെതായ 20 മുഴം നീളവും 10 മുഴം അകലവുമായ ഇരുവശങ്ങളും ഉണ്ടായിരുന്നു. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ആകാശത്തോളം ഉയർന്നു നിൽക്കുന്ന കവധഭൂമേ, നീ പാതാളത്തോളം താണുപോകും. இது இயேசுவின் சுவிசேஷத்தின் 20 முழ நீளத்தை நியாய தீர்ப்பின் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ഇത് യേശുവിന്റെ സുവിശേഷത്തിന്റെ 20 മുഴം നീളമായ ന്യായവിധിയെ വെളിപ്പെടുത്തുന്നു. கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருக்குமானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து
மனம் திரும்பி இருப்பார்கள். കോറസിനെ നിനക്ക് അയ്യോ കഷ്ടം, ബത്ശൈദയെ നിനക്ക് അയ്യോ കഷ്ടം. നിന്നിൽ നടന്നതായ വീര്യപ്രവൃത്തികൾ സോറിലും സീതോനിലും ചെയ്തിരുന്നെങ്കിൽ അവർ ിലും വെണ്ണീരിലും ഇരുന്ന് മാനസാന്തരപ്പെടുമായിരുന്നു. இதுதான் பிரியமானவர்களே, வெறும் அன்பின் பக்கத்தை மாத்திரம், 10 முழ அகலத்தை மாத்திரம், இயேசுவின் இரக்கத்தை, இயேசுவின் கருணையை மாத்திரம் நாம் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற வேளையில் அது ஒரு பறக்கும் சுருளாக, ஒரு புத்தகமாக அது மாற முடியாது. പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന്റെ സുവിശേഷത്തിന്റെ സ്നേഹത്തിന്റെ ഭാഗമായിരിക്കുന്ന 10 മുഴം അകലം മാത്രമായ സത്യം ജനത്തോട് അറിയിച്ചാൽ അതൊരു പുസ്തകമായി തീരുകയില്ല. நினிவே பட்டணத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் இயேசு அதை புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். നിനിവേയോടുള്ള ദൂതിനെ കുറിച്ച് നാം വായിക്കുമ്പോൾ യോനയുടെ പ്രസംഗം കേട്ട് നിനിവേക്കാർ മാനസാന്തരപ്പെട്ടു. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இந்த களியக்காவலிலே இருக்கிறார். ഇതാ യോനയിലും വലിയവൻ ഇവിടെ ഇരിക്കുന്നു, കളിക്കവളയിലും വന്നിരിക്കുന്നു. யோனாவின் மூலமாக நினிவேக்கு பண்ணப்பட்ட பிரசங்கத்தை இயேசு சுவிசேஷத்திலே எடுத்து கூறுகிறார். യോന നിമിത്തമായി നിനിവേയോട് അറിയിച്ചതായ പ്രസംഗത്തെ യേശു സുവിശേഷത്തിൽ എടുത്തു പറയുന്നുണ്ട്. யோனா பண்ண பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். യോന ചെയ്തതായ പ്രസംഗം നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. ஒன் வேர்டு மெசேஜ் தான், ஒரே ஒரு வார்த்தை, ഒരേ ഒരു വാക്ക് മാത്രം. இன்னும் 40 நாள் உண்டு, எண்ணிக்கொள்ளுங்கள், இதோ நினிவே கவிழ்க்கப்பட்டு போ. ഇനി 40 ദിവസമുണ്ട്, എണ്ണിക്കൊള്ളുക, നിനിവേ നശിച്ചു പോകും. ஒரு பட்டணத்தை பார்த்து, ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து ஏதாயிலும் ஒரு தீர்க்கதரிசி இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணினால் நம்ம எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வோம்? அப்படிப்பட்ட ஊழியர்களோடு நாம் ஐக்கியமாயிருப்போம். ഒരു പട്ടണത്തെ നോക്കി, ഒരു ഭവനത്തെ നോക്കി, ഒരു ദൈവത്തിനെ നോക്കി ഒരു പ്രവാചകൻ ഇങ്ങനെ പ്രസംഗിച്ചാൽ നമ്മളിൽ എത്ര പേർ ആ സത്യം ഏറ്റുകൊള്ളും? ஆனால் இரண்டாவது சாம்ராஜ்யமாகிய அசீரியாவின் தலைநகராகிய நினிவேயிலே அந்த வார்த்தையை கேட்டபோது, அந்த 20 முழ நீளமாகிய நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தை கேட்டபோது தேசத்தின் ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கினான். എന്നാൽ രണ്ടാമത്തെ സാമ്രാജ്യമായ സിറിയയുടെ തലസ്ഥാന നഗരമായ നിനിവേ 20 മുഴം നീളമായ സുവിശേഷത്തിന്റെ ഈ വശം കേട്ടപ്പോൾ ആ ദേശത്തിലെ രാജാവ് തലസ്ഥാനത്ത് നിന്ന് ഇറങ്ങി മാനസാന്തരപ്പെടുകയുണ്ടായി. பிரியமானவர்களே, நினிவே பட்டணத்து ஜனங்களுக்குள்ளே இருதய கடினம் உண்டாகவில்லை. அந்த நியாய தீர்ப்பின் பிரசங்கத்தை கேட்டபோது மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். പ്രിയമുള്ളവരെ, നിനിവേയുള്ള ജനങ്ങളുടെ ഹൃദയം കഠിനപ്പെട്ടിരുന്നില്ല. അവർ ന്യായവിധിയുടെ പ്രസംഗം കേട്ടപ്പോൾ ഹൃദയം അവർ തകർത്ത് അവർ മാനസാന്തരത്തിലേക്ക് വന്നു. இங்கே இதோ 20 முழ நீளமும் 10 முழ அகலமும் உள்ள ஒரு பறக்கும் சுருள் வானத்தை விட்டு நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. ഇവിടെ ഇതാ 20 മുഴം നീളവും 10 മുഴം വീതിയുള്ളതായ ഒരു പാറിപ്പോകുന്ന ചുരുൾ ആകാശത്തെ വിട്ട് നമ്മുടെ മധ്യേ ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. இந்த பறக்கும் சுருள் இந்த களியக்காவலைக்கு கொண்டு வந்திருக்கிற சுவிசேஷம் என்ன? ഈ പറക്കും ചുരുൾ കളിയുള്ളേക്ക് കൊണ്ടുവന്നിരിക്കുന്ന സുവിശേഷം എന്താകുന്നു? 3ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதியை நாம் படித்து பார்த்தால், பூமி எங்கும் புறப்பட்டு போகிற சர்வ பூமிக்கும் ஒரு பெரிய சாபம் வருவதாக அந்த சுருள், பறக்கும் சுருள் ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தது. 3ஆം വാക്യത്തിന്റെ ആരംഭഭാഗം നാം വായിക്കുമ്പോൾ സർവഭൂമിയുടെ മേലും വരുന്നതായ വലിയൊരു നാശം, വലിയ ദോഷം, അത് പാറിപ്പോകുന്ന പറക്കും ചുരുൾ അതിനെ കുറിച്ച് കൊണ്ടുവരുന്നു. பிரியமானவர்களே, 3 விதங்களிலே இந்த பூமியிலே ஒரு பெரிய அழிவு வரப்போவதாக நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். പ്രിയമുള്ളവരെ, 3 നിലയിൽ ഈ ഭൂമിക്ക് വലിയ നാശം വരുന്നതായി ഇന്നലെ നാം കാണുകയുണ്ടായി. பூமிக்கு வரக்கூடியதான ஒரு பெரிய அழிவை குறித்து வேதத்திலே இயேசு, பேதுரு, இன்னும் பல்வேறு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மிகவும் தெளிவாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். ഭൂമിയിൽ വരുവാൻ പോകുന്ന ന്യായവിധിയെ കുറിച്ച് കർത്താവായ യേശുക്രിസ്തു, പത്രോസ്, മറ്റു പല വലിയ നിയമഭക്തന്മാരൊക്കെയും പ്രവചന രീതിയിൽ പറയുകയുണ്ടായി. இந்த பூமி சந்திக்க இருக்கிற பெரிய அழிவை வேதம் 2ஆக பிரித்து கூறுகிறது. ഈ ഭൂമിയിൽ നേരിട്ടിരിക്കുന്നതായ വലിയ നാശത്തെ തിരുവചനം 2ആയി വിഭജിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നു. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த பூமி சந்திக்கிற ஒரு அழிவு. ഒന്ന്, കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യവരന് മുൻപായി ഈ ഭൂമിയിൽ നേരിടുന്ന നാശം. இரண்டாவதாக, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு
கைவிடப்பட்ட சபைக்கும் இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்களுக்கும் உண்டாயிருக்கிறதான ஒரு அழிவு. இரண்டாவதாയി കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യവരവിന് ശേഷം കൈവിടപ്പെട്ട സഭയ്ക്കും ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കുന്നവർക്കും നേരിടുന്നതായ നാശം. 3 விதங்களிலே இந்த பூமி அழிவை சந்திப்பதாக நாம் பார்த்தோம். முதலாவதாக இந்த பூமியை ஒரு பெரிய இருளும் ஜனங்களை காரிருளும் மூடி வந்து கொண்டிருக்கிறது. இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக 3 നിലയിൽ ഈ ഭൂമിയിൽ നാശം സംഭവിക്കും. ഒന്നാമതായി ഈ ഭൂമിയിൽ പാർക്കുന്ന ജനത്തിനു മേൽ ഇരുളും വലിയ കൂരിരുട്ടും നേരിടുന്നു. യേശയ്യാ 60-ാം அதிகாரம் 2-ാം വചനത്തെ വാസിப்போம். യെശയ്യാ 60-ന്റെ 2-ാം വാക്യം. അന്ധകാരം ഭൂമിയെയും കൂരിട്ട് ജാതികളെയും മൂടുന്നു. നിന്റെ മേലോ യഹോവ ഉദിക്കും. അവന്റെ തേജസ്സും നിന്റെ മേൽ പ്രത്യക്ഷമാകും. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, இருள் பூமியை மூடும். പ്രിയമുള്ളവരെ, ഇരുൾ ഭൂമിയെ മൂടും. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். യഹോവ നിന്റെ മേൽ ഉദിക്കും. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? എടുത്തുകൊള്ളപ്പെടുന്ന സഭയെ കണ്ടുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വചനം എന്ത് പറയുന്നു? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே இந்த பூமியில் ஒரு இருள் வரும்போது அந்த இருளிலிருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യവരവിൽ ഈ ഭൂമിയിൽ ഇരുൾ വരുമ്പോൾ ആ ഇരുളിൽ നിന്ന് തന്റെ ജനത്തെ എടുത്തുകൊള്ളുന്നു. இன்றைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அறிவிக்கப்பட்ட மின்வெட்டாக சில மணி நேரங்களும் அறிவிக்கப்படாமல் 6 மணி நேரத்துக்கு மேலாக மின்சார தட்டுப்பாடு உண்டாயிருக்கிறது. ഇന്ന് തമിഴ്നാട്ടിൽ പ്രത്യേകിച്ച് അറിയിച്ചിരിക്കുന്നതായ പവർ കട്ട് ചില മണിക്കൂറുകളും അറിയപ്പെടാത്തതിൽ ഏകദേശം എല്ലാം കൂടെ ചേർന്ന് 6 മണിക്കൂറോളം ഒരു ദിവസം വൈദ്യുതി ഇല്ല. இந்த பகுதியிலே ஜீவிக்கிறவர்கள் இன்றைய தினத்திலும் அதை அனுபவித்திருக்கலாம். ഈ ദേശത്ത് ജീവിക്കുന്നവർ ഇന്നത്തെ ദിവസവും അവർ മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. அது தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, கேரளாவிலே மாத்திரமல்ல, மொத்த வல்லரசு நாடுகளும் முழு உலகத்திலேயும் ஒரு இருள் உண்டாயிருப்பதாக விஞ்ஞான உலகம் சொல்லி இருப்பதை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். ഇത് തമിഴ്നാട്ടിൽ മാത്രമല്ല, കേരളത്തിൽ മാത്രമല്ല, എല്ലാ വൻകിട രാജ്യങ്ങളിലും ഇങ്ങനെയുള്ളതായ വൈദ്യുതിയുടെ കുറവ് അത് നിമിത്തം വലിയ ഇരുൾ നേരിട്ടതായി ശാസ്ത്രലോകം ഇന്ന് കണ്ടുകഴിഞ്ഞിരിക്കുന്നു. இன்றைக்கு எந்த பெட்ரோல் பங்கிலையும் டீசல் கிடையாது. ഇന്ന് എവിടെയും പെട്രോൾ ബങ്കിൽ ഡീസൽ ഇല്ല. இந்த டீசல் தட்டுப்பாடுக்கு காரணம் என்ன? ഡീസൽ കുറയുന്നതിന്റെ കാരണം എന്താകുന്നു? மின்சார தட்டுப்பாடு ஏற்கனவே தேசத்தில் உண்டாயிருக்கிறபடினால், ஒரு இருள் வந்திருக்கிறபடினால் ஜெனரேட்டரை பயன்படுத்தி இந்த டீசலை விட்டு அநேக தொழிற்சாலைகள், அநேக கல்வி நிறுவனங்கள் ஜெனரேட்டரில் இயங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு மின்சார தட்டுப்பாடு உண்டாயிருக்கிறது. டீசல் தட்டுப்பாடு உண்டாயிருக்கிறது. പലയിടങ്ങളിലും വൈദ്യുതി കുറവായിരിക്കുന്നതിനാൽ ഇന്ന് വലിയ വലിയ തൊഴിൽശാലകളൊക്കെയും ഡീസൽ ഉപയോഗിച്ച ജനറേറ്റർ പ്രവർത്തിക്കുന്നത് കൊണ്ട് പെട്രോൾ ബങ്കുകളിൽ ഇത് ആവശ്യമായ ഡീസൽ ഇല്ലാതിരിക്കുന്നു. இதோ இனி தேசத்தையும் ஜனங்களையும் மூடக்கூடிய ஒரு பெரிய இருளுக்கு இது ஒரு சாம்பிள் மாத்திரமே. ദേശത്തെയും ജനത്തെയും മൂടുന്ന വലിയ ഇരുളിന് ഒരു മുന്നോടിയാകുന്നു ഇന്ന് കാണപ്പെടുന്ന ഈ വൈദ്യുതി കുറവ്. இரண்டாவதாக இதை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்து விட்டோம். சமயம் இல்லாதபடினாலே நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். രണ്ടാമതായിട്ടുള്ളത് ഇന്നലെ നാം കണ്ടുവല്ലോ. സമയക്കുറവിനാൽ അടുത്ത കാര്യത്തിലേക്ക് പ്രവേശിക്കട്ടെ. இரண்டாவதாக இந்த பூமியிலே எப்படி அழிவு உண்டாகிறது? രണ്ടാമതായി ഈ ഭൂമിയിൽ എങ്ങനെ നാശം നേരിടുന്നു? 2 പേതുരു 3-ാം அதிகாரம் 10-ാം വചനത്തെ വാസിப்போம். 2 പത്രോസ് 3-10 വാക്യം വായിക്കാം. മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയഴിയുകയും ഭൂമി അതിലെ പണികളും വെന്തുപോകുകയും ചെയ്യും. ഇങ്ങനെ ഇവയൊക്കെയും അഴിവാനുള്ളതായിരിക്കാൽ ആകാശം ചുട്ടഴിവാനും മൂലപദാർത്ഥങ്ങൾ വെന്തുരുകുവാനുമുള്ള ദൈവദിവസത്തിന്റെ വരവ് കാത്തിരുന്നും ബന്ധപ്പെടുത്തിയും കൊണ്ട് கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்தி உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பிரியமானவர்களே, வேதத்திலே மொத்தம் 3 நாளை குறித்து, 3 முக்கியமான நாளை குறித்து நாம் பார்க்கிறோம். പ്രിയമുള്ളവരെ, തിരുവചനത്തിൽ മുഖ്യമായി 3 ദിവസത്തെക്കുറിച്ച് നാം കാണുന്നുണ്ട്. ஒன்று கிறிஸ்துவின் நாள். ഒന്ന് ക്രിസ്തുവിന്റെ നാൾ. பிலிப்பியர் 1-ாம் அதிகாரம் 11-ாம் வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், சமயம் இல்லை. ഫിലിപ്പിയർ 1-ാം അധ്യായത്തിന്റെ 11-ാം വാക്യത്തിൽ നാം അത് കാണുന്നുണ്ട്. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை கிறிஸ்துவின் நாள் என்று
வேதம் வர்ணிக்கிறது. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യ വരവിനെ ക്രിസ്തുവിന്റെ നാളെന്ന് തിരുവചനം പറയുന്നു. இதை கிரேக்க பதத்தில் ஹெமாரா கிறிஸ்டோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഇതിനെ ഗ്രീക്കിൽ ഹെമാറ ക്രിസ്തോസ് എന്നാകുന്നു പറയുന്നത്. ஆனால் இங்கே பேதுரு சொல்வது கர்த்தருடைய நாள். എന്നാൽ ഇവിടെ പത്രോസ് പറയുന്നത് കർത്താവിന്റെ ദിവസം. இதை கிரேக்க பதத்தில் ஹெமாரா குரியோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഇത് ഗ്രീക്ക് പദത്തിൽ ഹെമാറ കുരിയോസ് എന്നാകുന്നു. மூன்றாவதாக இதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய நாள் என்று வாசிக்கிறோம். മൂന്നാമതായി ഇതേ അധ്യായത്തിൽ 12ആം വാക്യത്തിൽ ദൈവത്തിന്റെ ദിവസം എന്ന് പറയുന്നു. இதை ஹெமாரா தியோஸ் என்று கிரீக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. ഇത് ഹെമാറ തിയോസ് എന്ന് ഗ്രീക്കിൽ പറയുന്നു. இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 3 நாளும் ஒரே நாள் என்று இன்றைக்கு அநேக தவறாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ഇതെന്തിനു വേണ്ടി ആകുന്നു പറഞ്ഞെന്ന് പറയട്ടെ, ഇന്ന് അനേകർ ഈ 3 ദിവസത്തെയും ഒന്ന് തന്നെയാകുന്നുവെന്ന് പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த 3 நாளும் ஒரே நாளை குறிப்பிடக்கூடிய விஷயம் அல்ல, 3 வெவ்வேறு காலகட்டங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ഈ 3 നാളും ഒന്ന് തന്നെയല്ല, 3 പ്രത്യേകമുള്ള കാലഘട്ടങ്ങളെ വെളിപ്പെടുത്തുകയാണ്. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு மகா உபத்திரவ காலம் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. കർത്താവായ യേശുവിന്റെ രഹസ്യവരവിന് ശേഷം നടക്കുന്ന മഹാഉദ്രവത്തിന്റെ നാളുകൾ കർത്താവിന്റെ ദിവസം എന്ന് പറയുന്നു. அந்த கர்த்தருடைய நாள் என்று வேதத்தில் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நாள் மிகவும் பயங்கரமான நாளாக தீர்க்கதரிசிகளால் വർണ്ണിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. കർത്താവിന്റെ ദിവസമെന്ന് തിരുവചനത്തിൽ എവിടെയെല്ലാം എഴുതിയിരിക്കുന്നുവോ ആ നാളുകളൊക്കെയും വളരെ ഭയങ്കരമായ ദിവസമാകുന്നുവെന്ന് കാണുവാൻ കഴിയും. கர்த்தருடைய நாள் இயேசுவின் ரகசிய வருகையை குறிப்பிடுகிறது அல்ல. കർത്താവിന്റെ ദിവസം എന്ന് പറയുന്നത് യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യ വരവിന്റെ ദിവസം അല്ല. வேதத்திலே பல வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஏதாயிலும் ஒரு பாஷையில் வாசியுங்கள். ആമോസ് 5ஆம் அதிகாரம் 18 മുതൽ 20 വരെ. ഇതിനെക്കുറിച്ച് വെളിപ്പെടുത്തുന്ന പല വചനങ്ങൾ വേദപുസ്തകത്തിലുണ്ട്. ഒരു വാക്യങ്ങൾ മാത്രം വായിക്കാം. ആമോസ് 5:18 മുതൽ 20 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, കർത്താവിന്റെ ദിവസം ആഗ്രഹിക്കുന്നവർക്ക് അയ്യോ. അതിനാൽ உங்களுக்கு என்ன உண்டு, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு, അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് എന്ത് പ്രയോജനം? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் அந்தகாரமாய் இருக்கும். യഹോവയുടെ ദിവസം നിങ്ങൾക്ക് വെളിച്ചമല്ല ഇരുട്ടായിരിക്കും. கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாயிருக்கும் அல்லவோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு ஒரு பெரிய அழிவு இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பும் ரகசிய வருகைக்கு பிற்பாடும் வரப்போகிறது. പ്രിയമുള്ളവരെ, ഈ ഭൂമിക്ക് വലിയ നാശം കർത്താവായ യേശുവിന്റെ രഹസ്യവരവിന് മുൻപും പിൻപും വരുവാൻ പോകുകയാകും. இங்கே பேதுரு சொல்லுகிறான வார்த்தையை நாம் பார்ப்போம். ഇവിടെ പത്രോസ് പറയുന്നതായ തിരുവചനത്തെ നമുക്ക് ശ്രദ്ധിക്കാം. பூதங்கள் வெந்து எரிந்து உருகி போகும். മൂലപദാർത്ഥങ്ങൾ വെന്തടിഞ്ഞു പോകും. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்தால் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிந்து போகும். അതിന്റെ വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗം വായിക്കുമ്പോൾ ഭൂമിയും അതിലുള്ള പണികളൊക്കെയും വെന്തുപോകും. இப்படி பூதங்கள் வெந்து உருகி போகிற வேளையில் வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். ഇങ്ങനെ മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയഴിയുന്ന സമയത്ത് ആകാശം കൊടുമുഴക്കത്തോടെ ഒഴുകി പോകും എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை விஞ்ஞான உலகம் பரியாசம் பண்ணினது. പ്രിയമുള്ളവരെ, ഈ തിരുവചനം പ്രവചിച്ചപ്പോൾ ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം അന്ന് ഈ തിരുവചനത്തെ പരിഹസിച്ചു. பூதங்கள் என்கிற தமிழ் வார்த்தையிலே பூதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூதங்கள் யாரை காட்டுகிறது? തമിഴിൽ ഭൂതങ്ങൾ, അതായത് മൂലപദാർത്ഥം എന്ന് പറയുന്നത് ഇത് എന്താകുന്നു? ஒரு அருமையான சகோதரனிடத்திலே நான் கேட்டேன், இந்த பூதங்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ഒരു പ്രിയ സഹോദരനെ ഞാൻ ചോദിച്ചു, മൂലപദാർത്ഥം മൂലകങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താകുന്നു എനിക്ക് അറിയാമോ? ஏனென்றால் இந்துக்கள் மத்தியில பூதங்கள் என்று சொல்லக்கூடியது பிசாசை பூதங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது கருத்த உருவம் அதுதான் பூதம் என்று அவர் சொன்னார். ഹിന്ദുക്കളുടെ ഇടയിൽ കറുത്ത രൂപങ്ങൾക്ക് ഭൂതം എന്ന് പറയും എന്ന ഒരു വിശ്വാസമുണ്ട്. சின்ன பிள்ளைகளை பயமுறுத்தும்படியாக தாய்மார் சாப்பாடு ஊட்டும்படியாக
பூதம் வருகிறது என்று சொல்லி பயமுறுத்துவார்கள். ചെറിയ കുഞ്ഞുങ്ങളെ ഭയപ്പെടുത്തുവാൻ വേണ്ടി മാതാക്കൾ ഭൂതം വരുന്നു എന്ന് പറയാറുണ്ട്. ஆனால் தமிழிலே பூதங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல எலமெண்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை கிரீக்கில் ஸ்டோய்கியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. തമിഴിൽ ഭൂതം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത് ഇംഗ്ലീഷിൽ എലമെന്റ്, മലയാളത്തിൽ മൂലകങ്ങൾ എന്ന് പറയുന്നു. അതിന് ഗ്രീക്കിൽ സ്റ്റോയിക്കിയോ എന്നാണ് പറയുന്നത്. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം. இதுவரை விஞ்ஞான உலகம் 106 பூதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. ഇതുവരെയുള്ളതായ ശാസ്ത്രം 106 മൂലകങ്ങളെ കുറിച്ചാണ് കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത്. இந்த 106 பூதங்களை கண்டுபிடித்ததான விஞ்ஞான உலகம் இதுவரை 10 பூதங்கள் தான் எரிந்து உருகி போகக்கூடியதாக இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. 106 മൂലകങ്ങൾ ഇന്ന് ശാസ്ത്രം കണ്ടുപിടിച്ചെങ്കിലും അതിൽ 10 മൂലകങ്ങൾ മാത്രമേ കത്തുന്നതായിട്ടുള്ളൂ എന്നാണ് അവർ കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത്. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் சொல்வது போல மொத்த பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய வல்லமையுள்ள பூதமாக விஞ்ஞான உலகம் சுட்டி காட்டியிருப்பது யுரேனியத்தை குறித்து. പത്രോസ് അപ്പോസ്തലൻ പറയുന്നത് പോലെ ഈ മുഴു ലോകത്തെയും ചുട്ടരിക്കത്തക്കതായ ശക്തിയുള്ളതായ മൂലകം യുറേനിയം ആകുന്നെന്ന് ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം തെളിയിച്ചിരിക്കുകയാണ്. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாம் இன்றைக்கு விஞ்ஞான வார்த்தைகளை வைத்து ஆராய போகிறோம். ദൈവത്തിന്റെ തിരുവചന വചനങ്ങൾ എത്രയോ സത്യം ആണ് എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ഇന്നത്തെ ശാസ്ത്രത്തിന്റെ സംഗതികളെ വെച്ച് നാം മനസ്സിലാക്കുവാൻ പോവുകയാണ്. இங்கே அந்த வசனத்திலே பேதுரு சொல்லுகிறாரே, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். ഇവിടെ വചനത്തിൽ പത്രോസ് പറയുന്നത് ആകാശങ്ങൾ കൊടുമുഴക്കത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകും. அந்த வானங்கள் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഈ ആകാശം എന്ന വാക്കിന് ഗ്രീക്കിൽ യുറേനസ് എന്നാകുന്നു. யுரேனஸ் என்கிற வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வந்ததுதான் யுரேனியம் என்கிற வார்த்தை. യുറേനസ് എന്ന വാക്കിൽ നിന്ന് പുറപ്പെട്ടതാകുന്നു യുറേനിയം. பிரியமானவர்களே, 1789 ஆண்டு முதலாக மார்டின் ஹெயின்ரிச் கிளாஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி இந்த மூலப்பொருளை, இந்த பூதத்தை, பேதுரு சொல்லுகிற இந்த பூதத்தை கண்டுபிடித்தார். പ്രിയമുള്ളവരെ, 1789 മാർട്ടിൻ ഹെൻറിച്ച് ക്ലാഫോർത്ത് എന്ന ഈ ശാസ്ത്രജ്ഞൻ ഈ യുറേനിയത്തെ കണ്ടുപിടിക്കുകയുണ്ടായി. 1789 ஆண்டு இவர் அந்த பூதத்தை கண்டுபிடித்து, நான் ஏற்கனவே சொன்னேன், யுரேனஸ், அந்த வானங்கள் என்கிற வார்த்தைக்கு யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யுரேனஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து ஒரு பெயரை எடுத்து அவர்தான் இந்த பூதத்துக்கு யுரேனியம் என்று பெயர் வைத்தார். 1789 ഈ ശാസ്ത്രജ്ഞൻ ആകാശത്തിന് യുറേനസ് എന്ന പേരിൽ നിന്ന് യുറേനിയം എന്നതിനെ കണ്ടുപിടിച്ചു. ഈ മൂലകത്തിന് ആ പേരിൽ നിന്ന് ഈ യുറേനിയം എന്ന പേർ താൻ ഇടുകയുണ്ടായി. பிரியமானவர்களே, அந்த யுரேனியம் என்று பெயர் வைத்த பிற்பாடு அன்றைக்கு இருந்ததான விஞ்ஞான உலகம் அந்த யுரேனியத்தை பிரிக்கவோ அதில் எரியக்கூடிய சக்தி இருக்கிறது என்றோ இந்த மொத்த பூமியையும் சுட்டரிக்கும் என்றோ விசுவாசிக்கவில்லை. பேதுருடைய வார்த்தையை, தீர்க்கதரிசன வார்த்தையை பரியாசம் பண்ணினது. പ്രിയമുള്ളവരെ, ഈ ശാസ്ത്രജ്ഞൻ ഈ യുറേനിയം കണ്ടുപിടിച്ചപ്പോൾ അതിനെ പിരിക്കുവാൻ കഴിയുമെന്നോ ഈ മുഴു ലോകത്തെയും എരിക്കുവാൻ തക്കതായ ശക്തി ഉണ്ടെന്നോ അവർ കണ്ടുപിടിച്ചിരുന്നില്ല. എങ്കിലും പത്രോസ് അപ്പോസ്തലന്റെ ഈ വചനം അവർ കണ്ടപ്പോൾ ഈ തിരുവചനത്തെ അവർ പരിഹസിക്കുകയുണ്ടായി. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. 1789 ஆண்டே இந்த யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதை பிரிக்கவோ எரிக்கவோ இந்த பூமியை சுட்டரிக்கவோ அதால் முடியும் என்று விஞ்ஞான உலகம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. 1789 യുറേനിയം കണ്ടുപിടിച്ചപ്പോൾ അതിനെ വിഘടിക്കുവാൻ കഴിയുമെന്നോ അതിനെ കൊണ്ട് ഈ മുഴു ലോകത്തെയും കത്തിയിരിക്കുവാൻ കഴിയുമെന്നോ ശാസ്ത്രജ്ഞർ കണ്ടുപിടിച്ചിരുന്നില്ല. അത്രത്തോളം അന്ന് ഈ ശാസ്ത്രം വളർന്നിരുന്നില്ല. ஆனால் சில குறிக்கப்பட்ட விஞ்ஞானிகள் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை விசுவாசித்து அதை உறுதியாய் பிடித்து இந்த யுரேனியத்தை பிரிக்கும்படியாக முயற்சித்தார்கள். എന്നാൽ ചില ശാസ്ത്രജ്ഞന്മാർ തിരുവചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന വചനങ്ങളെ അത് ഉറപ്പോടെ വിശ്വസിച്ച ഈ യുറേനിയം എന്ന മൂലകത്തെ വിഭജിക്കാമെന്ന് അവർ കണ്ടുപിടിച്ചു. 1933 ஆண்டு லியோ சி லியார்ட் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியும் ஹென்ரிக்
ஃபெர்மி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஞ்ஞானிகளும் சேர்ந்து இந்த யுரேனியத்தை நியூட்ரான்களை செலுத்தி பிரிக்கும்படியாக அந்த ஆராய்ச்சியிலே ஜெயமெடுத்தார்கள். 1933 ലിയോ സി ലിയാഡ് എന്ന ശാസ്ത്രജ്ഞനും ഹെൻറിക് ഫെർമി എന്ന ശാസ്ത്രജ്ഞനും ചേർന്ന് ഈ യുറേനിയത്തെ ന്യൂക്ലിയർ ഉപയോഗിച്ച് അത് വിഭജിക്കാമെന്ന് അവർ കണ്ടുപിടിക്കുകയുണ്ടായി. அந்த யுரேனியத்தை விஞ்ஞான ரீதியாக எப்படி பிரிக்கிறார்கள் என்னுடைய ஒரிஜினல் படத்தை தான் நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். நியூட்ரான்களை செலுத்தி U-235 அதாவது யுரேனியம் 235 யுரேனியம் 238 என்று இரண்டாக அந்த நியூட்ரான் பிரிக்கிறது. அந்த நியூக்ளியர் பிஸ்டன் ரியாக்ஷன் அதனுடைய பெயர். அந்த படத்தை இங்கே பார்க்கிறோம். ഈ യുറേനിയത്തെ ഈ ശാസ്ത്രജ്ഞന്മാർ U-235 എന്നും U-238 എന്ന് രണ്ടായി വിഭജിക്കാമെന്ന് അവർ തെളിയിച്ചതായ പടമാണ് ഈ ചാർട്ടിൽ വരച്ചിരിക്കുന്നത്. பிரியமானவர்களே, பேதுருவின் மூலமாக படிப்பறிவு இல்லாத பேதுருவை கொண்டு தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொன்னது மூல பொருள்கள் அல்லது இந்த யுரேனியம் எரிந்து உருகி போகும்போது இந்த மொத்த பூமியையும் அழிக்கக்கூடிய சக்தி யுரேனியத்துக்கு உண்டு. പ്രിയമുള്ളവരെ, വിദ്യാഭ്യാസം ചെയ്തിട്ടില്ലാത്ത പത്രോസ് എന്ന ദൈവത്തിന്റെ പ്രവാചകനെ കൊണ്ട് ഈ മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയെഴിയുമെന്നും ആ മൂലപദാർത്ഥം കൊണ്ട് മുഴു ലോകം നശിക്കുമെന്ന ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ കൂടെ ദൈവമരുളി ചെയ്യുകയാവുന്നു. பேதுருவின் மூலமாய் சொல்லப்பட்டதான இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் மாத்திரமல்ல மொத்த உலகமும் பேதுருடைய வார்த்தைக்கு முழங்கால் படியிட்டு நிற்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഒരു കാലത്ത് പത്രോസ് അപ്പോസ്തലന്റെ വചനങ്ങൾക്ക് പരിഹസിച്ചതായ ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം മാത്രമല്ല മുഴു ലോകവും പത്രോസിന്റെ വചനങ്ങൾക്ക് മുൻപാകെ മുട്ടുകുത്തി നിൽക്കുകയാകുന്നു. விஞ்ஞான உலகம் மாத்திரமல்ல முழு உலகம், ஏன் இந்த இந்தியா, இந்த களியக்காவலை, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் முழு உலகமும் இன்றைக்கு முழங்கால் படியிட்டு நிற்கிறது இந்த பூதத்துக்கு முன்பாக. വിജ്ഞാന ശാസ്ത്രലോകം മാത്രമല്ല തമിഴ്നാട്, ഇന്ത്യ, മുഴു ലോകവും കളിക്കവളയും സകല മനുഷ്യരും ഈ സത്യത്തിന് മുൻപാകെ ഇന്ന് മുട്ടുമടക്കുകയാകുന്നു. தேவனை அறிந்தவனாய் இருந்தாலும் அறியாதவனாய் இருந்தாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனாய் இருந்தாலும் எந்த பாஷை பேசக்கூடியவனாய் இருந்தாலும் இந்த பூதத்துக்கு முன்பாக படித்தவன் படிக்காதவன் ஐஸ்வர்யவான் தரித்திரன் யாவரும் முழங்கால் படியிட்டு நிற்கிறார்கள். ദൈവത്തെ അറിഞ്ഞവനാണെങ്കിലും ദൈവത്തെ അറിയാത്തവനാണെങ്കിലും പഠിച്ചവനാണെങ്കിലും പഠിക്കാത്തവനാണെങ്കിലും ഏത് വ്യക്തിയാണെങ്കിലും ഈ മൂലപദാർത്ഥത്തിന് മുൻപാകെ ഇന്ന് മുട്ടുമടക്കുകയാണ്. வேதம் சத்தியம் இல்லை, இயேசு தேவன் இல்லை என்று பரியாசம் பண்ணுகிறதான இந்த உலகமானது தனக்கே தெரியாமல் இயேசுதான் மெய்யான தேவன் என்று இப்பொழுது ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறது. ദൈവമില്ല എന്നും തിരുവചനം സത്യമല്ല എന്നും പറഞ്ഞ് പരിഹസിച്ചവർ ഇന്ന് ശാസ്ത്രീയ കണ്ടുപിടുത്തങ്ങൾ നിമിത്തമായി സത്യദൈവമുണ്ട്, യേശു സത്യദൈവമാകുന്നുവെന്ന് ഇന്ന് വിളിച്ചു പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന സമയം കൂടിയാണ്. சுமார் 30 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மத்திய அரசு கவிழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கலாம். ഏകദേശം 30 ദിവസത്തിന് മുൻപായി നമ്മുടെ കേന്ദ്ര സർക്കാർ മറിഞ്ഞു പോകത്തക്ക നിലയിലുള്ളതായ സാഹചര്യം വന്നത് നിങ്ങൾ എല്ലാവരും അറിഞ്ഞിരിക്കുമല്ലോ. கோடிக்கணக்கான ரூபாயை லஞ்சமாய் வாங்கி பாராளுமன்றத்திலே வந்து கொட்டி அங்க ஒரு பெரிய ஓட்டெடுப்பு நடந்ததை முழு தேசமும் டிவியிலே பார்த்தது. കോടിക്കണക്ക് രൂപ കൈക്കൂലി വാങ്ങി പാർലമെന്റിൽ വോട്ടെടുപ്പ് നടത്തിയത് മുഴു ലോകവും ടെലിവിഷൻ നിമിത്തം കണ്ടു കഴിഞ്ഞു. பிரியமானவர்களே, அந்த ஓட்டெடுப்பு எதற்காக நடந்தது? மத்திய அரசு கவிழக்கூடிய ஒரு ஆபத்து எதற்காக உண்டானது? പ്രിയമുള്ളവരെ, ആ വോട്ടെടുപ്പ് എന്തിനായി ഉണ്ടായി? കേന്ദ്ര സർക്കാർ പറഞ്ഞു പോകുന്നതായ ഒരു ആപത്ത് ഏത് നിമിത്തം ഉണ്ടായി? இன்றைக்கு இருக்கிறதான மத்திய அரசு அமெரிக்க அரசாங்கத்தோடு இந்த யுரேனியத்தை வாங்கும்படியாக ஒரு அணு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. ഇന്നുള്ളതായ കേന്ദ്ര സർക്കാർ അമേരിക്കയുമായി ഈ യുറേനിയം വാങ്ങുവാൻ വേണ്ടി ഒരു ആണവ സഖ്യത ഉണ്ടാക്കിയിരിക്കുകയാണ്. பிரியமானவர்களே, எதிர்த்து ஓட்டு போட்ட கட்சிகள் யுரேனியத்துக்கு அல்லது பேதுரு சொல்லுகிற இந்த பூதத்துக்கு எதிர்த்து ஓட்டு போடவில்லை. அமெரிக்காவோடு போட்டிருக்கிற ஒப்பந்தம், அதில் உள்ள கண்டிஷன் தவறு என்றுதான் எதிர்த்து ஓட்டு போட்டது. പ്രിയമുള്ളവരെ, പ്രതിപക്ഷക്കാർ ഈ സഖ്യതയ്ക്ക് അവർ ചേരുന്നില്ല. എന്തുകൊണ്ടെന്നാൽ
ഈ യുറേനിയത്തിന് വേണ്ടി അമേരിക്കയോടുള്ളതായ സഖ്യതയെ അവർ അംഗീകരിക്കുന്നില്ലാത്തത് കൊണ്ട് எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா எம்பிகளும் ஓட்டு போட்டார்களே, அவர்கள் எதற்காக ஓட்டு போட்டார்கள்? എല്ലാ കക്ഷി നേതാക്കന്മാരും എല്ലാ എംപിമാരും വോട്ട് ചെയ്തു. അവർ എന്തിനു വേണ്ടിയാണ് വോട്ട് ചെയ്തത്? பேதுருவின் மூலமாக, படிப்பறிவில்லாத பேதுருவின் மூலமாக எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக, ஏன் இந்த பூதம், இந்த யுரேனியம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக பேதுரு சொன்னார், அது எரிந்து உருகி போகும், இந்த பூமியை சுட்டரிக்க போகிறது. വിദ്യാഭ്യാസമില്ലാത്തതായ പത്രോസ് മുഖേന എത്രയോ ആണ്ടുകൾക്ക് മുൻപാകെ കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നുവല്ലോ ഈ മൂലപദാർത്ഥമായ യുറേനിയം മുഴു ലോകത്തെയും കത്തി നശിപ്പിക്കുമെന്ന്. பிரியமானவர்களே, ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யுரேனியத்தை கண்டுபிடித்த போது அன்றைக்கு இருந்த விஞ்ஞான உலகம் யுரேனியத்தை பிரிக்க முடியும் என்றோ எரிக்க முடியும் என்றோ இந்த பூமியை சுட்டரிக்கக்கூடிய வல்லமை யுரேனியத்துக்கு உண்டு என்றோ விசுவாசிக்கவில்லை. പ്രിയമുള്ളവരെ, ആരംഭത്തിൽ ഞാൻ പറഞ്ഞല്ലോ ഈ യുറേനിയം കണ്ടുപിടിച്ചപ്പോൾ അന്നത്തെ ശാസ്ത്രിമാർ യുറേനിയത്തെ വിഭജിക്കാമെന്നോ അതിന് കത്തുവാനോ ഈ മുഴു ലോകത്തെയും കത്തിച്ച് നശിപ്പിക്കുവാനോ ശക്തി ഉണ്ടെന്ന് അവർ കണ്ടുപിടിച്ചിരുന്നില്ല. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மத்திய அரசிலே கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பு மறைமுகமாக எதை காட்டுகிறது? பேதுரு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് കേന്ദ്ര സർക്കാരിൽ നടന്നതായ ഈ വോട്ടെടുപ്പ് എന്തിനെ കാണിക്കുന്നു? പത്രോസ് അപ്പോസ്തലൻ വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ പറഞ്ഞതായ സത്യത്തെ അത് മുൻകുറിക്കുകയാകുന്നു. ஒரு கிராமத்திலே பெட்டி கடையில உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு படிக்காத மனிதனும் கூட கடந்த 30 நாட்களுக்கு முன்பாக எல்லாருடைய வாயிலும் என்ன பேச்சாக இருந்தது? இந்த யுரேனியத்தை குறித்து. ഒരു ഗ്രാമത്തിലെ ചെറിയ പെട്ടിക്കടയിൽ പോലും ആയിരിക്കുന്ന ജനങ്ങളെല്ലാം നാവിലെ വാക്ക് 30 ദിവസം മുമ്പ് ഈ ഒരു സംഗതിയെ കുറിച്ചായിരുന്നു. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ஆகவே இந்த யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த யுரேனியம் என்கிற பெயர் வந்தது வேதத்திலே சொல்லப்பட்டபடி வானங்கள் என்கிற வார்த்தை யுரேனஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கண்டுபிடித்த விஞ்ஞானி அந்த யுரேனஸ் என்ற வார்த்தையிலிருந்து யுரேனியம் என்று இதற்கு பெயர் வைத்தார். ഇത് കണ്ടുപിടിച്ചതായ ശാസ്ത്രജ്ഞൻ ആകാശം എന്ന് പറയുന്നത് യുറേനസ് എന്നുള്ളതായ വാക്കിൽ നിന്നുള്ളതാകുന്നു. ആ വാക്കിൽ നിന്നാണ് യുറേനിയത്തെ ഈ ശാസ്ത്രജ്ഞൻ കണ്ടുപിടിച്ചത്. அடுத்தபடியாக இந்த யுரேனியத்தை 3 விதங்களிலே இன்றைக்கு விஞ்ஞான உலகம் பயன்படுத்துகிறது. അടുത്തതായി ഈ യുറേനിയത്തെ ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം 3 നിലയിൽ ഉപയോഗിക്കുകയാണ്. ஒன்று அணு மின்சாரம் தயாரிக்கும்படியாக, ഒന്ന് അണുവൈദ്യുതി ഉണ്ടാക്കേണ്ടതിനായി, போர் கப்பல்களை இயக்குவதற்காக, இரண்டாவது போர் கப்பல்களை இயக்குவதற்காக, പോർ കപ്പലുകളെ എടുക്കേണ്ടതിനായി, மூன்றாவதாக அணு ஆயுதங்கள் தயாரிக்கும்படியாக, മൂന്നാമതായി അണവ ആയുധങ്ങൾ നിർമ്മിക്കേണ്ടതിനായി. விஞ்ஞான உலகம் யுரேனியத்தை 2ஆக பிரித்து கூறியிருக்கிறது. ഈ ശാസ്ത്രലോകം യുറേനിയത്തെ 2ആയി തിരിച്ചിരിക്കുന്നു. ஒன்றுக்கு பேர் என்ரிச் யுரேனியம், ഒന്നിന്റെ പേര് എൻറിച്ച് യുറേനിയം എന്നും, இன்னொன்றுக்கு பேர் டிப்ளீட்டட் யுரேனியம், രണ്ടാമത്തേന്റെ പേര് ഡിപ്ലീറ്റഡ് യുറേനിയം എന്നും. அதாவது என்ரிச் யுரேனியத்தை பார்க்கலும் இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் சற்று அடர்த்தி குறைவாக காணப்படும். എൻറിച്ച് യുറേനിയത്തെ കുറിച്ച് നോക്കുമ്പോൾ അത് കടുപ്പമുള്ളതാണ്. ഡിപ്ലീറ്റഡ് യുറേനിയം കടുപ്പം കുറഞ്ഞതാകുന്നു. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய இருள் வரப்போவதை அறிந்ததான அந்த மத்திய அரசாங்கம் அமெரிக்காவில் இருந்து டிப்ளீட்டட் யுரேனியத்தை வாங்கும்படியாகத்தான் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. ഇന്ന് ഇന്ത്യയിൽ വൈദ്യുതി കുറഞ്ഞിരിക്കുന്നു എന്ന് അറിഞ്ഞതായ അമേരിക്ക ഈ ഡിപ്ലീറ്റഡ് യുറേനിയത്തിന് വേണ്ടി അമേരിക്കയുമായി സഖ്യം ചെയ്തിരിക്കുകയാണ്. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. இனி பேதுருவிய தீர்க்கதரிசன வார்த்தைக்கு கடந்து வருவோம். ഇനി പത്രോസിന്റെ തിരുവചനത്തിലേക്ക് നമുക്ക് കടന്നു വരാം. பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்பது ஒரு அனுபவம், ஒரு தீர்க்கதரிசனம். മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയെരിഞ്ഞു പോകും എന്നുള്ളതായ പ്രവചനം. இந்த தீர்க்கதரிசனத்தில் 3 அம்சங்கள் காணப்படுகிறது. ഈ പ്രവചനത്തിന് 3 ഭാഗങ്ങൾ ഉണ്ട്. இது மூன்றுமே விஞ்ஞான வார்த்தை. ഇത് 3ഉം ശാസ്ത്രജ്ഞന്മാരുടെ വാക്കുകളാകുന്നു. விஞ்ஞான வளர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேதுரு விஞ்ஞானம் பேசியிருக்கிறார். ശാസ്ത്രം വളർന്നതിന് മുൻപേ പ്രവചനത്തിൽ കൂടെ പത്രോസ് ശാസ്ത്രീയമായി സംസാരിച്ചിരിക്കുന്നു. ஒன்று பூதங்கள் எரிந்து உருகி போகும், அது ஒரு தீர்க்க தரிசனம். ഒന്ന് 3 പദാർത്ഥങ്ങൾ കത്തി എരിഞ്ഞു പോകും, ഒരു പ്രവചനം.
இரண்டாவது, அது எரிந்து உருகி போகிற வேளையிலே மொத்த பூமியையும் சுட்டரிக்கக்கூடிய சக்தி அந்த பூதத்துக்கு உண்டு. இரண்டாவது தீர்க்கதரிசனம். രണ്ടാമത് അത് കത്തിയെരിയുന്ന സമയത്ത് ഈ ഭൂമിയെ മുഴുവനും വെന്തരിക്കുവാനുള്ളതായ ശക്തി അതിലുണ്ടായിരിക്കും എന്നുള്ളത്. இப்படி அந்த பூதங்கள் இந்த பூமியிலே எரிந்து உருகும் போது வானங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரத்திலே மடமடவென்று அகலக்கூடிய மாற்றங்கள் சம்பவிக்கும் என்பது பேதுடைய தீர்க்கதரிசனத்தின் மூன்றாவது அம்சம். ഇങ്ങനെ ഈ മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തി എരിയുന്ന സമയത്ത് ഈ ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങൾ, സൂര്യൻ, മറ്റു പല ഗ്രഹങ്ങളും കൊടുമുഴക്കത്തോടെ വലിയ വ്യത്യാസത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകും എന്നുള്ളത് പത്രോസിന്റെ മൂന്നാമത്തെ പ്രവചനം. இந்த மூன்று தீர்க்க தரிசனங்களும் உரைக்கப்பட்ட போது இந்த பூதம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ഈ മൂന്ന് പ്രവചനവും അരുളി ചെയ്തപ്പോൾ ഈ മൂലപദാർത്ഥം കണ്ടുപിടിച്ചിരുന്നേ ഇല്ല. பூதங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த பூதங்கள் எரிந்து உருகி போகும். அது எரிந்து உருகும் போது பூமி சுட்டரிக்கப்படும். அப்படி பூமி சுட்டரிக்கப்படும் போது வானத்திலே மடமடவென்று ஒரு அசைவு உண்டாகும். ഈ മൂലപദാർത്ഥം കണ്ടുപിടിക്കുന്നതിന് മുൻപ് തന്നെ അതിനെക്കുറിച്ച് പ്രകാരം പ്രവചിച്ചിരിക്കുന്നു. ഈ മൂലപദാർത്ഥങ്ങൾ വെന്തരിഞ്ഞു പോകും. അത് നിമിത്തം മുഴു ഭൂമിയും കത്തി എഴിയും. ആ സമയത്ത് ആകാശം കൊടുമുഴക്കത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകും എന്ന്. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. முதல் தீர்க்கதரிசனம், பூதங்கள் எரிந்து உருகி போகும். ഒന്നാമത്തെ പ്രവചനം, മൂലപദാർത്ഥങ്ങൾ വെന്തരിയും. 1789 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யுரேனியம் அன்றைக்கு இருந்த விஞ்ஞான உலகம் அது எரிந்து உருகி போகும் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை பரியாசம் பண்ணினது. 1780 വർഷത്തിൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട ഈ യുറേനിയം അന്ന് അത് കത്തി അഴിയുമെന്ന് കണ്ടുപിടിച്ചിരുന്നില്ല. എന്നാൽ ഈ തിരുവചനം അന്നത്തെ ശാസ്ത്രജ്ഞന്മാർ കണ്ടിട്ട് അവർ പരിഹസിക്കുകയുണ്ടായി. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 1789 ஆண்டு இந்த யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. നല്ലവണ്ണം മനസ്സിലാക്കിക്കൊള്ളുക. 1789 വർഷത്തിലായിരുന്നു ഈ യുറേനിയം കണ്ടുപിടിച്ചത്. ஆனால் அந்த பூதம், அந்த யுரேனியம் எரிந்து உருகக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டது. அது விஞ்ஞான உலகம் அதை கண்டுபிடித்து ஒத்துக்கொண்டது 1933 ஆண்டு. എന്നാലോ ആ യുറേനിയം കത്തി അഴിയുമെന്നും അതിനെ എരിക്കാമെന്നും ശാസ്ത്രലോകം കണ്ടുപിടിച്ചത് 1933 മാത്രമായിരുന്നു. ஆகவே பேதுரு சொன்ன பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்கிற வார்த்தையை ஒரு காலத்திலே பரியாசம் பண்ணின விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ആകയാൽ പത്രോസ് പറഞ്ഞിരിക്കുന്നതായ പ്രവചനം, മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയുമെന്ന് പറഞ്ഞതിനെ പരിഹസിച്ചതായ ശാസ്ത്രലോകം ഇന്ന് അതിനെ സമ്മതിക്കുകയാണ്. இனி இரண்டாவது என்ன? ഇനി രണ്ടാമതായി എന്താകുന്നു? அந்த பூதம் எரிந்து உருகும் போது இந்த பூமியை சுட்டரிக்கும், பூமியின் பெரும் பகுதிகளை அழிக்கக்கூடிய சக்தி அந்த பூதத்துக்கு உண்டு என்பதுதான் பேதுருவினுடைய தீர்க்கதரிசனம். ആ മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയിരിക്കുമ്പോൾ ഈ ഭൂമിയും അതിനുള്ള പണികളൊക്കെയും വെന്തഴിയുവാൻ തക്കുള്ളതായ ശക്തി ആ മൂലപദാർത്ഥത്തിന് ഉണ്ട് എന്ന് പ്രവചിച്ചിരിക്കുന്നു. இந்த இரண்டாவது தீர்க்கதரிசனத்தை விஞ்ஞான உலகம் விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ഈ രണ്ടാമത്തെ പ്രവചനത്തെ ശാസ്ത്രലോകം വിശ്വസിച്ചില്ല, ഏറ്റുകൊണ്ടിരുന്നില്ല. 1933 ஆண்டு நியூக்ளியர் பிஸ்டன் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த யுரேனியத்தை பிரித்து எரிக்கக்கூடிய ஒரு பொருளாக விஞ்ஞான உலகம் மாற்றி இருந்தாலும் பேதுடைய வார்த்தையை அது ஏற்றுக்கொண்டது இப்பொழுதுதான். 1933 ന്യൂക്ലിയർ ഫിഷൻ റിയാക്ഷൻ എന്ന പ്രവർത്തനത്തിലൂടെ യുറേനിയത്തെ വിഭജിക്കാമെന്ന് ശാസ്ത്രജ്ഞന്മാർ കണ്ടുപിടിച്ചെങ്കിലും അവര് അതിനെ ഈ മുഴു ലോകത്തെയും കത്തിയഴിക്കുവാൻ തക്കതായ ശക്തി ഉണ്ടെന്ന് അവർ വിശ്വസിച്ചിരുന്നില്ല. ആ സമയത്ത് ഈ പ്രവചനത്തെ അവർ പരിഹസിച്ചിരുന്നു. இப்ப அவர் ஏற்றுக்கொண்டு, എന്നാൽ ഇപ്പോൾ അവരത് അംഗീകരിച്ചു. இங்கே நீங்கள் பார்க்கிறதான படங்கள் ஒரிஜினலாக நாசா ஆராய்ச்சி மையம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே யுரேனியத்தினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலே சென்று நேரடியாக எடுத்த சேட்டலைட் பிக்சர்ஸ் தான் இங்க பாக்குறீங்க. നിങ്ങളിവിടെ കാണുന്നതായ ഈ ചാർട്ടിലെ പടങ്ങൾ നാസ ഗവേഷണ കേന്ദ്രത്തിൽ നിന്ന് സാറ്റലൈറ്റ് നിമിത്തമായി യുറേനിയം നിമിത്തമായി ബാധിക്കപ്പെട്ട ദേശത്തിലെ ജനങ്ങളുടെ ദയനീയമായ അവസ്ഥകളെ കുറിച്ചാകുന്നു ഇവിടെ കാണിച്ചിരിക്കുന്നത്.
பிரியமானவர்களே, யுரேனியம் என்கிறதான அந்த பூதம் என்கிறதான ஒரு வார்த்தையே மிகவும் ஆழமான விஷயங்கள் ஒரு சமுத்திரத்தை போல இந்த வேதத்தில் பூதங்கள் என்கிற ஒரு வார்த்தையிலே புதைந்து இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ആ യുരേനിയം എന്ന മൂലകത്തെ കുറിച്ച് ആഴമായ നിലയിൽ തിരുവചനത്തിൽ മറഞ്ഞിരിക്കുകയാണ്. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. நான் அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ഞാൻ ചുരുക്കമായി നിങ്ങൾ പറയട്ടെ. இரண்டாவது உலகப் போரின் சமயத்திலே ஜப்பானிலே ஹிரோஷிமாவிலேயும் நாகசாகிலேயும் லிட்டில் பாய் ஃபேட்மேன் என்று 2 பாம்புகள் போடப்பட்டது. அதனுடைய ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். രണ്ടാം ലോക മഹായുദ്ധ കാലത്ത് ജപ്പാനിലെ നാഗസാക്കിലും ഹിരോഷിമയിലും നാഗസാക്കിലും ലിറ്റിൽ ബോംബും ഫാറ്റ്മാൻ എന്നതായ ഈ 2 ബോംബ് വർഷിക്കപ്പെട്ടു. അതിന്റെ പടമാണ് ഇവിടെ കാണിച്ചിരിക്കുന്നത്. பிரியமானவர்களே, இந்த பூதங்களை குறித்து வேதத்திலே பல்வேறு இடத்துல தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഈ മൂലകത്തെ കുറിച്ച് തിരുവചനത്തിൽ പലയിടങ്ങളിൽ പ്രവചിച്ചിരിക്കുന്നുണ്ട്. கடந்த மாதத்திலே நாசரேத் சென்ட்ரு ஃபெய்த்தோமிலே ஒரு விசேஷித்த வேத பாட கூட்டங்கள் 5 நாட்கள் நடைபெற்றது. കഴിഞ്ഞ മാസത്തിൽ നാസറേത്ത് സെൻട്രൽ ഫെയ്ത്തോമിൽ ഒരു വിശേഷമായ 5 ദിവസം ബൈബിൾ ക്ലാസ് ഉണ്ടായിരുന്നു. இந்த பூதங்கள் என்கிற வார்த்தையை குறித்து ஆண்டவர் பேசும்படியாக ஏவின போது இதை வைத்து ஒரு நாள் பேச முடியுமா ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ഈ മൂലപദാർത്ഥങ്ങൾ എന്നുള്ളതായ വിഷയത്തെക്കുറിച്ച് സംസാരിപ്പാൻ ആത്മാവിനെ പ്രേരിപ്പിച്ചപ്പോൾ കർത്താവേ, ഒരു ദിവസമെങ്കിലും ഇതിനെക്കുറിച്ച് സംസാരിപ്പാൻ കഴിയുമോ എന്ന് ഞാൻ ചോദിച്ചു. பிரியமானவர்களே, தொடர்ந்து 10 நாட்கள், ஆறுமுகநேரில் 5 நாட்கள், நாசரேத் சென்று வைத்தோம் 5 நாட்கள், 10 நாட்களாக வெறும் ஒரே பூதம் இந்த யுரேனியத்தை வைத்து வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். പ്രിയമുള്ളവരെ, തുടർന്ന് 10 ദിവസം ആറുമുഖനേരിയിലും നസ്രത്തിലും 5 ദിവസം വെച്ച ഈ മൂലപദാർത്ഥം എന്നതായ സബ്ജക്ട് വിഷയത്തെ ആസ്പദമാക്കി ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിപ്പാനിടയായി. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? ഞാൻ എന്തിനായി ഇത് പറയുന്നു? பூதம் என்று சாதாரணமாக எழுதப்பட்ட வார்த்தை பேதுரு சொன்ன பூதம் பழைய ஏற்பாட்டு காலத்துல மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ഈ മൂലപദാർത്ഥമെന്ന് സാധാരണയായി പത്രോസ് പറഞ്ഞിരിക്കുന്നത് പഴയ നിയമകാലത്തിലും വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. இதுவரை இந்த உலகம் 2 உலக மகாயுத்தங்களை சந்தித்திருக்கிறது. ഇതുവരെയും ഈ ലോകം 2 ലോക മഹായുദ്ധത്തെ അഭിമുഖീകരിച്ചു. இந்த 2 உலக மகாயுத்தங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் தெளிவாக. വളരെ വ്യക്തമായി ഈ 2 ലോകമഹായുദ്ധത്തെ കുറിച്ച് തിരുവചനത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇനി ഒരു 3ാவது உலக மகாயுத்தம் வரப்போகிறது. ഇനി 3ാമത് ഒരു ലോകമഹായുദ്ധം വരുവാൻ പോകുന്നു. அதை குறித்து வேதத்திலே மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. അതിനെക്കുറിച്ചും തിരുവചനത്തിൽ വളരെ വ്യക്തമായി പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த யுத்தங்களிலே மிகவும் அசைக்கக்கூடிய அளவுக்கு, பூமியை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது பேதுரு சொல்லுகிற இந்த பூதமாகிய யுரேனியம். ഈ യുദ്ധങ്ങളൊക്കെ നടന്നപ്പോൾ വലിയ വളരെ അധികമായ നിലയിൽ ഭൂമിയെ നശിപ്പിക്കുവാൻ തക്ക വിധത്തിൽ പ്രയോജനപ്പെടുത്തിയത് ഈ യുരേനിയം എന്ന മൂലപദാർത്ഥം ഉണ്ടായിരുന്നു. நான் மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அந்த 2 உலக மகா யுத்தங்களை குறித்தும் தீர்க்கதரிசன ரீதியாக மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே சமயம் இல்லாதபடினால இந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் லிட்டில் பாயிலையும் ஃபேட்மேன்லையும் அமெரிக்கா டிப்ளீட்டட் யுரேனியம், சக்தி குறைந்த கொஞ்சம் யுரேனியத்தை பயன்படுத்தினது. സമയക്കുറവിനാൽ 2ാം ലോകമഹായുദ്ധ കാലത്ത് അമേരിക്ക വർഷിച്ചതായ ലിറ്റിൽ ബോയും ഫാറ്റ്മാൻ എന്നുള്ളതായ ഡിഫ്ലിക്റ്റഡ് യുറേനിയം കൊണ്ട്, ശക്തി കുറഞ്ഞതായ യുറേനിയം കൊണ്ട് വർഷിപ്പിച്ചതായ அணுபோமனை குறிச்சாണ് പറയുന്നു. முதலாக யுரேனியம் பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டு வீசப்பட்டது 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிலே உள்ள ஹிரோஷிமாவிலும் நாகசாகிலும் அதனுடைய ஒரிஜினல் படத்தை தான் இங்கே பார்க்கிறீர்கள். ആദ്യമായിട്ട് അമേരിക്ക യുറേനിയം എന്ന മൂലകം കൊണ്ട് ഉണ്ടാക്കിയതായ ഈ അണുബോംബ് വർഷിക്കപ്പെട്ടത് ജപ്പാനിലെ നാഗസാക്കിയിലും ഹിരോഷിമയിലുമായിരുന്നു. അതിന്റെ ഒറിജിനൽ പടമാണ് ഇവിടെ വരച്ചിരിക്കുന്നത്. பிரியமானவர்களே, 2ஆம் உலக மகா யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. പ്രിയമുള്ളവരെ, ഇപ്പോൾ 2ാം ലോകമഹായുദ്ധം കഴിഞ്ഞിട്ട് 50 வருஷத்துக்கு மேலாയി. ஆனா இன்றைக்கு அமெரிக்காவில் பிறந்து வளர்றவங்களுடைய முகத்தை, ஒரு சிலருடைய முகத்தை தான் இங்கே படத்திலே போட்டிருக்கிறோம். அநேகருடைய முகம் இப்படித்தான் இருக்கிறது. എന്നാൽ ആ ബോംബ് വർഷിക്കപ്പെട്ടതായ ദേശത്ത് ജനിച്ചു വളർന്ന ചിലരുടെയെല്ലാം മുഖം ഈ ചാർട്ടിൽ കാണപ്പെടുന്ന പോലെ ആയിരിക്കുന്നു. விஞ்ஞான உலகம் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறது, ஒரு யுத்தத்தில் யுரேனியம் ஒரு இடத்திலே போடப்பட்டால் யுத்தம் முடிந்து விடலாம், தேசத்திலே சமாதானம் வந்து விடலாம். ஆனால் அந்த யுரேனியத்துடைய ரேடியேஷன்ஸ் 24 பில்லியன் வருஷங்கள் அந்த இடத்திலே சுற்றி கொண்டிருக்குமா. ഇന്ന് ശാസ്ത്രലോകം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത് ഒരു ദേശത്ത് യുദ്ധം ഉണ്ടായാൽ
ആ യുദ്ധത്തിൽ യുറേനിയം എന്ന മൂലപദാർത്ഥം പ്രയോഗിച്ചാൽ യുദ്ധം തീർന്നു പോകാം, സമാധാനമുണ്ടാകാം. എന്നാൽ വർഷിപ്പിക്കപ്പെട്ടതായ യുറേനിയത്തിൽ ഉണ്ടാകുന്ന വികിരണങ്ങളുടെ ശക്തി 1,00,000,000,000 അധികം വർഷങ്ങളോളം അവിടെ ഉണ്ടായിരിക്കുമെന്നാകുന്നു. இன்றைக்கு ஜப்பானிலே சமாதானம் திரும்பி 50 வருஷங்கள் ஆகிவிட்டது, 50 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் அன்றைக்கு போடப்பட்ட அந்த யுரேனியத்தின் ரேடியேஷன் பேதுரு சொன்னபடியே இன்றைக்கும் அநேக உயிர்களை சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. ഇന്ന് ജപ്പാനിൽ യുദ്ധം കഴിഞ്ഞ് 50 വർഷത്തിന് മേലായി സമാധാനം ലഭിച്ചു. എങ്കിലും 50 വർഷത്തിന് മുമ്പുള്ളതായി യുദ്ധത്തിൽ വർഷിക്കപ്പെട്ട യുറേനിയത്തിന്റെ റേഡിയേഷൻ നിമിത്തം ഇന്ന് അനേക ജീവൻ നഷ്ടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയാകുന്നു. இதுதான் பிரியமானவர்களே, முதலாக யுரேனியத்தை அமெரிக்கா பயன்படுத்தி 2ஆம் உலகப் போர்ல ஒரு சாம்பிளுக்காக போட்டது ஹிரோஷிமாவிலையும் നാഗസാകിലെയും. ഇതാകുന്നു പ്രിയമുള്ളവരെ, ആദ്യമായി അമേരിക്ക യുറേനിയം എന്ന മൂലപദാർത്ഥം കൊണ്ടുണ്ടാക്കിയ ബോംബ് ഒരു സാമ്പിളിന് വേണ്ടി നാഗസാക്കിലും ഹിരോഷിമയിലും വർഷിപ്പിച്ചത്. இரண்டாவதாக இப்பொழுது நம்முடைய நாட்களிலே சமீபத்தில் நடந்த கல்ஃப் வார், அந்த கல்ஃப் வாரை குறித்தும் தீர்க்க தரிசனமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ഇപ്പോൾ രണ്ടാമതായി ഇപ്പോൾ ഈ അടുത്ത കാലത്ത് നമ്മുടെ കാലത്ത് തന്നെ നടന്നതായ ഗൾഫ് യുദ്ധങ്ങളെ കുറിച്ചും തിരുവചനത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നു. அமெரிக்க இங்கிலாந்து கூட்டுப்படைகள் ஈராக்கை போய் தாக்கி இன்றைக்கு ஈராக்கிலேயும் யுத்தம் ஓய்ந்து விட்டது, சமாதானம் திரும்பி விட்டது. അമേരിക്കയും ഇംഗ്ലണ്ടും ചേർന്ന് ഇറാഖിനെതിരായി യുദ്ധം ചെയ്തു, യുദ്ധം കഴിഞ്ഞു. ഇപ്പോഴും അതിന്റെ പ്രതികരണങ്ങൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. அந்த யுத்தத்திலே அணு ஆயுதங்களிலே இந்த டிப்ளீட்டட் யுரேனியத்தை மிகவும் குறைவான முறையிலே அமெரிக்கா பயன்படுத்தினது. ആ യുദ്ധത്തിൽ ഈ ഡിപ്ലീറ്റഡ് യുറേനിയം വളരെ ചെറിയ തോതിലായിരുന്നു അമേരിക്ക ഉപയോഗിച്ചത്. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஈராக்கிலே பிறக்கிற குழந்தைகளுடைய ஒரிஜினல் படத்தை தான் விஞ்ஞான உலகம் வெளியிட்ட, எங்களுடைய சொந்த தயாரிப்பல்ல, വിജ്ഞാന ഉലകം വെളിയിട്ട ഒറിജിനൽ പടത്തെ தான் ഇங்கே பார்க்கிறீர்கள். പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് ഇറാഖിൽ ജനിക്കുന്ന കൊച്ചു കുഞ്ഞുങ്ങളുടെ രൂപമാകുന്നു ഇന്നത്തെ ശാസ്ത്ര ലോകം വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. അത് ഞങ്ങളുടെ സ്വന്തം അഭിപ്രായം അല്ല. പഠിപ്പറിവില്ലാത്ത പേതുരു சொன்னாரே, പഠിപ്പില്ലാത്തതായ പത്രോസ് പറഞ്ഞുവല്ലോ, ഭൂതങ്ങൾ എരിந்து ഉരുകിപ്പോകും, മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തി അഴിയും. അത് എരിந்து ഉരുകി പോകുമ്പോൾ இந்த பூமியை சுட்டரிக்கும். അത് കത്തി അഴിയുമ്പോൾ ഈ ഭൂമി வெந்து போகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு யுத்தம் முடிந்து விட்டது. ஆனால் பிறக்கிற அநேக குழந்தைகள் அந்த யுரேனியத்தில் உள்ள ரேடியேஷன்ஸ் மூலமாக, அந்த ரேடியேஷன்ஸ் இப்பொழுது விஞ்ஞான உலகம் நிரூபித்திருக்கிறது, 24 பில்லியன் வருஷங்கள் அந்த இடத்தையே சுற்றி கொண்டிருக்கும், சுற்றுப்புறத்தை சுற்றி கொண்டே இருக்கும். பிறக்கிற குழந்தைகள் இவ்வளவு பாதிப்போடு பிறப்பார்கள். പ്രിയമുള്ളവരെ, യുദ്ധം കഴിഞ്ഞിരിക്കുന്നു. യുദ്ധം കഴിഞ്ഞിരുന്നാലും ആ വർഷിക്കപ്പെട്ട സ്ഥാനത്ത് നിന്ന് യുറേനിയത്തിന്റെ റേഡിയേഷൻ 24 മില്യൺ വർഷത്തോളം ആ ദേശത്ത് ഇങ്ങനെ വ്യാപിച്ചുകൊണ്ടിരിക്കും. இனி அடுத்தபடியாக பேதுரு சொன்ன வார்த்தைக்கு சாட்சியாக விஞ்ஞான உலகம் வெளியிட்ட படம் தான் 1986ஆம் ஆண்டிலே யுரேனியம் தயாரிக்கக்கூடிய அந்த இடத்திலே நடத்தப்பட்ட ஒரு அணு ஆயுத ஒரு விபத்து. അടുത്തതായി പത്രോസ് അപ്പോസ്തലൻ പറഞ്ഞ ആ പ്രവചനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ 1986 ഒരു റഷ്യയിലെ ഷെർണോബിൽ എന്ന സ്ഥലത്ത് വർഷിക്കപ്പെട്ടതായ ബോംബ്, அந்த விபத்தினுடைய படத்தை இங்கே பார்க்கிறோம். ആ വിപത്തിന്റെ പടം ഇവിടെ കാണിക്കുന്നുണ്ട്. 1986ஆம் ஆண்டு செர்னோபில் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்தின் படத்தை இங்கே பார்க்கிறோம். 1986 ചെർണോബിൽ എന്ന സ്ഥലത്ത് ഒരു വലിയ വിപത്ത് നടന്നു. ആ വിപത്തിന്റെ പടമാണ് ഇവിടെ വരച്ചിരിക്കുന്നത്. அந்த விபத்திலே ஒரு விஞ்ஞான உலகம் ஒரு மேப் வெளியிட்டிருக்கிறது. ആ വിപത്തെ കുറിച്ച് ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം ഒരു മാപ്പ് വരച്ചിരിക്കുന്നു. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. 1986ஆம் ஆண்டு ரஷ்யாவிலே செர்னோபில், இப்பொழுது நம்முடைய கூடங்குளத்தில் ஒரு அணு உலை இருக்கிறது. அதுபோல ரஷ்யாவில் செர்னோபில் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு அணு உலை இருக்கிறது. அங்கே இந்த யுரேனியத்தை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு விபத்து சம்பவித்தது. அதனுடைய படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். 1986 റഷ്യയിലെ ചെർണോബിൽ എന്ന സ്ഥലത്ത് ഒരു ആണവ നിലയമുണ്ട്. അവിടെ വെച്ച് യുറേനിയം കൊണ്ട് ശാസ്ത്രജ്ഞന്മാർ പല പരീക്ഷണങ്ങൾ നടത്തി. അത് നിമിത്തം ഒരു വിപത്തുണ്ടായി.
അതിന്റേതായ പടമാണ് ഇവിടെ വരച്ചിരിക്കുന്നത്. பிரியமானவர்களே, அந்த விபத்து நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. 86ஆம் வருஷம் நடந்தது. പ്രിയമുള്ളവരെ, ഈ അപകടം നടന്നത് 86-ലായിരുന്നു. എത്രയോ വർഷങ്ങൾ ഇപ്പോൾ കഴിഞ്ഞു. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லியிருக்கிறது, மனித நடமாட்டமே அந்த இடத்தில் இல்லை. എന്നാൽ ഇന്ന് ശാസ്ത്രം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത് മനുഷ്യന്റേതായ പേര് പോലും, മനുഷ്യന്റേതായ യാതൊന്നും ആ സ്ഥാനത്തിനില്ല. ஏனென்றால் இந்த பூதங்களில் இருந்து புறப்பட்டு சென்ற ரேடியேஷன்ஸ் இன்னும் அந்த தேசத்திலே உயிரோடு சுற்றி கொண்டிருக்கிறது, மனிதனுடைய சரீரத்தை அழிக்கும்படியாக. എന്നാൽ എന്തുകൊണ്ടെന്നാൽ ഈ മൂലകത്തിൽ നിന്ന് പുറപ്പെട്ടതായ റേഡിയേഷൻ ആ ദേശത്ത് ഇങ്ങനെ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്, മനുഷ്യന്റെ ജീവിതത്തെ നശിപ്പിക്കുവാൻ വേണ്ടി. கடைசியாக விஞ்ஞான உலகம் பேதுரு சொன்ன வசனத்தை நிரூபித்தது, ஏற்றுக்கொண்டது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இந்த யுரேனியத்தை வைத்து தயாரிக்கப்பட்ட நியூக்ளியர் பாம்புகள் அநேக நாடுகள், எல்லா வல்லரசு நாடுகளும் இன்றைக்கு இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி நியூக்ளியர் பாம்ஸ் தயாரித்திருக்கிறது. ഇന്ന് ആ വലിയ വലിയ വൻശക്തിയായ രാജ്യങ്ങൾ ഈ യുറേനിയത്തെ ഉപയോഗിച്ചുകൊണ്ട് ന്യൂക്ലിയർ ബോംബ് ഉണ്ടാക്കി. അതിനുശേഷമാകുന്നു പത്രോസ് അപ്പോസ്തലന്റെ ഈ പ്രബോധനങ്ങൾ അവർ വിശ്വസിക്കുവാനിടയായി തീർന്നത്. ஒரு காலத்திலே இந்த பூதங்கள் எரிந்து உருகுமா என்று கேள்வி கேட்ட விஞ்ஞான உலகம், ഒരു കാലത്ത് ഈ മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തിയഴിയുമോ എന്ന് ചോദ്യം ചോദിച്ച ശാസ്ത്ര ലോകം, ஒருவேளை எரிந்து உருகினாலும் இந்த பூமியை சுட்டரிக்கக்கூடிய சக்தி அந்த பூதமாகிய யுரேனியத்துக்கு உண்டா என்று கேட்ட விஞ்ஞான உலகம், ഒരുപക്ഷെ അതിനെ കത്തിയഴിയുവാൻ കഴിഞ്ഞെങ്കിലും മുഴു ലോകത്തെയും വെന്നരിക്കുവാനായി അതിന് ശക്തി ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചതായ ശാസ്ത്ര ലോകം. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள், வல்லரசு நாடுகள் எல்லா நாடுகள் வைத்திருக்கிற இந்த நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்தினால் இந்த மொத்த பூமியையும் 17 முறை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா வல்லரசு நாடுகளிடத்திலும் நியூக்ளியர் பாம் இருக்கிறது. എന്നാൽ ഇന്ന് ശാസ്ത്രലോകം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത് ഇന്നത്തെ വൻശക്തികളായ രാജ്യങ്ങൾ ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നതായ ന്യൂക്ലിയർ ബോംബുകൾ നിമിത്തം, അതിലുള്ളതായ യുറേനിയത്തിന്റെ ശക്തി നിമിത്തം 17 പ്രാവശ്യം ഈ മുഴു ലോകത്തെയും வென்றடிக்குவான சக்தி அதில் உண்டென்னாണ്. இந்த மொத்த பூமியையும் 17 முறை சுட்டரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வல்லரசு நாடுகள் கையில இந்த நியூக்ளியர் பாம் வைத்திருக்கிறார்கள். முழு லோகத்தையும் 17 പ്രാവശ്യം ചുട്ടിരിക്കുവാൻ ശക്തിയുള്ള ന്യൂക്ലിയർ ബോംബുകൾ இந்த வன்கிட சக்திகளாய ராஜ்யங்களுடைய மக்கள் உண்டு. ஆகவே பேதுரு சொன்ன 2 தீர்க்கதரிசன வசனங்களையும் விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர்கள் வெளியிட்டதான சேட்டலைட் மூலமாக எடுத்த ஒரிஜினல் பிக்சர்ஸை தான் இங்கே பார்க்கிறீர்கள். ஆகையால் പത്രോസ് അപ്പോസ്തലൻ പറഞ്ഞതായ ഈ പ്രവചന സത്യം ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം ഏറ്റുകൊണ്ടത് മാത്രമല്ല, അത് തെളിയിച്ചിരിക്കുന്നതായ പടമാണ് ഇവിടെ വരച്ചു കെട്ടിയിരിക്കുന്നത്. இனி மூன்றாவதாக இந்த பூமியிலே அழிவு எப்படி வருகிறது? ഇനി മൂന്നാമതായി ഈ ഭൂമിയിൽ എങ്ങനെ നാശം വരും? லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தை நாம் பார்க்கிறோம். ലൂക്കോസ് 21:25 യേശു പറഞ്ഞിരിക്കുന്നതായ പ്രവചന ഭാഗത്തെ കാണുന്നു. സൂര്യനിലും ചന്ദ്രനിലും നക്ഷത്രങ്ങളിലും അടയാളങ്ങൾ തോന്നും, ഭൂമിயின் മേലുള്ള ജനങ്ങൾക്ക് തത്തളിപ്പും ഇടുക്കനും ഉണ്ടാകും, സമുദ്രവും അലകളും മുഴക്കമായിരിക്കും. பிரியமானவர்களே, அடுத்து நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், பூமி எங்கும் ஜீவிக்கிற மனிதர்களுக்கு அந்த நாள் ஒரு கன்னியை போல வரும் என்று இயேசு தீர்க்கதரிசனமாய் சொன்னார். പ്രിയമുള്ളവരെ, അടുത്ത് നാം വായിക്കുമ്പോൾ എന്തെന്നാൽ ഭൂമിയിൽ പാർക്കുന്ന സകല മനുഷ്യരുടെ ജീവിതം കണ്ണുനീരിലായിരിക്കുമെന്നാകുന്നു. விஞ்ஞான உலகம் ஆரம்பத்திலே இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ആ ഭൂമിയിലെങ്ങും ജീവിക്കുന്ന മനുഷ്യരുടെ ജീവിതം നിരാശയും പരിഭ്രമവുമായിരിക്കും എന്നാൽ ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം അത് ആരംഭത്തിൽ വിശ്വസിച്ചിരുന്നില്ല. அதாவது வானத்திலே சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் மாற்றங்கள் உண்டாகும் என்று இயேசு சொல்வது போலவும், ആകാശത്തിൽ സൂര്യനിലും ചന്ദ്രനിലും ലക്ഷ്യങ്ങൾ ഉണ്ടാകും എന്ന് യേശു പറഞ്ഞതും, பேதுரு சொல்வது போல வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் என்கிற தீர்க்கதரிசன வசனத்தையும், പത്രോസ് പറഞ്ഞതുപോലെ ആകാശം കൊടുക്കുമെടുക്കത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകുമെന്നുള്ള പ്രവചനത്തെയും, இனி வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும். വെളിപ്പാട് പുസ്തകം 6-ാം അധ്യായത്തിൽ യോഹന്നാൻ അപ്പോസ്തലന് വെളിപ്പെട്ടത് സൂര്യൻ കറുത്ത കരിമണം പോലെ ആയിത്തീരും. 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். 6-12 മുതൽ 14 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்கக் கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தில்
மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பிரியமானவர்களே, பேதுரு சொன்ன தீர்க்கதரிசனத்தில் மூன்றாவது அம்சம் വാനങ്ങൾ മടമടവെன்று അകன்று പോ. പ്രിയമുള്ളവരെ, പത്രോസ് പറഞ്ഞതായ പ്രവചനത്തിന്റെ മൂന്നാമത്തെ ഭാഗം ആകാശം കൊടുമുഴക്കത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകും. பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசனத்தை இரண்டாக வேதம் கூறுகிறது. പ്രിയമുള്ളവരെ, ഈ തിരുവചനത്തെ രണ്ടായി വിഭജിച്ച് തിരുവചനം പറയുന്നു. ஒன்று, இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் അടയാളങ്ങൾ ഉണ്ടാകും. ഒന്ന്, യേശുവിന്റെ രഹസ്യവരന് മുൻപായി സൂര്യനിലും ചന്ദ്രനിലും നക്ഷത്രങ്ങളിലും ലക്ഷ്യങ്ങൾ ഉണ്ടാകും. ஆனால் வருகைக்கு பிற்பாடு சூரியன் கருத்த கம்பளியை போல மாறும், சூரியன் இருண்டு போகும் என்று பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். എന്നാൽ യേശുവിന്റെ വരവിന് ശേഷം സൂര്യൻ കറുത്ത കരിമ്പടം പോലെ ആയി തീരുമെന്ന് പഴയ നിയമത്തിലെ യോവേൽ, യെശയ്യാവ് ഇങ്ങനെയുള്ളതായ പല പ്രവാചകന്മാർ പ്രവചിച്ചിരിക്കുന്നു. இப்படி சூரியனிலே உண்டாகக்கூடிய மாற்றத்தை வருகைக்கு முன்பு வருகைக்கு பின்பு என்று வேதம் கூறியிருக்கிறது. ഇങ്ങനെ സൂര്യനുണ്ടാകുന്ന മാറ്റത്തെ കർത്താവിന് വരുന്നതിന് മുൻപും കർത്താവിന് വരുന്നതിന് പിൻപുമെന്ന് തിരുവചനം വിവരിച്ചിരിക്കുന്നു. சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பாக. സൂര്യൻ കരിമ്പട പോലെ കറുത്തു പോകുന്നത് കർത്താവിന്റെ രഹസ്യവരവിന് ശേഷമാകുന്നു. ஆனால் அது கருத்த கம்பளியை போல மாறுவதற்குள்ள சிம்டம்ஸ் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாகவே நம்முடைய நாட்களிலேயே நம்முடைய கண்களால் அதை காணலாம். എന്നാൽ കർത്താവിന്റെ വരവിന് ശേഷം സൂര്യൻ കറുത്ത കരിമ്പടം പോലെ ആയി തീരുമെന്നുള്ളതിന്റെ അടയാളം കർത്താവിന്റെ വരവിന് മുൻപ് ഇന്ന് നമ്മുടെ കണ്ണുകൾക്ക് മുൻപേ കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. பிரியமானவர்களே, இந்த பூதங்கள் எரிந்து உருகி போகும்போது வானத்திலே சூரியனிலே இப்பொழுது ஓட்டைகள் விழுந்திருப்பதாக அமெரிக்க நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, മൂലപദാർത്ഥങ്ങൾ കത്തി എരിയുമ്പോൾ ആകാശത്തിൽ വലിയ വലിയ വിടവുകൾ വന്നിരിക്കും എന്ന് ഇന്നത്തെ നാസ ഗവേഷണ കേന്ദ്രം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നു. இன்றைக்கு ரஷ்யாவில் ஃபாதர் ஆஃப் ஆல்பாம் என்று சொல்லி, அமெரிக்காவில் மதர் ஆஃப் ஆல்பாம் என்று சொல்லி, இன்னும் வல்லரசு நாடுகள் அடிக்கடி அணு ஆயுத சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். റഷ്യ ഫാദർ ഓഫ് ഓൾ ബോംബ് എന്നും അമേരിക്ക മദർ ഓഫ് ഓൾ ബോംബും എന്ന് പറഞ്ഞ രണ്ട് ബോംബുകൾ നിർമ്മിക്കുകയും ഇന്ന് വൻകിട ശക്തികളൊക്കെയും കൂടെ വലിയ ബോംബുകൾ നിർമ്മിക്കുകയും ചെയ്യുകയാണ്. இந்த பூதங்கள் அடிக்கடி இந்த சோதனை அவர்கள் பாலைவனத்திலே நடத்தினாலும் இதிலிருந்து வெளிப்படக்கூடியதான அந்த கருமண்டலம், புகை மண்டலம் சூரியனை சென்று தாக்கி இப்பொழுது சூரியனில ஓசோன் மண்டலத்தில் ஓட்டைகள் என்று ஏற்கனவே விஞ்ஞான உலகம் சொல்லிவிட்டது. நான் இப்ப சொல்வது ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை அல்ல, സൂര്യനിலேயே ഓട്ടை വിழுந்திருக்கிறது. ഈ മൂലപദാർത്ഥങ്ങളുടെ കൂടെ പരീക്ഷണങ്ങൾ നടത്തുന്നതിനാൽ ഉണ്ടാകുന്നതായ വികിരണങ്ങളും മറ്റും വിസർജിക്കുന്നതായ സംഗതികളൊക്കെയും ഉയർന്നു ചെന്ന് ഓസോണിൽ വിടവുകൾ ഉണ്ടാക്കുന്നു. എന്നാൽ ഞാൻ പറയുന്നത് അതല്ല, എന്തുകൊണ്ട് സൂര്യനിൽ ലക്ഷ്യങ്ങൾ ഉണ്ടാകുന്നു എന്നാകുന്നു. സൂര്യനിലെ இப்பொழுது ஓட்டைகள் விழுந்திருக்கிறது. എന്തുകൊണ്ടാകുന്നു, എങ്ങനെയാകുന്നു സൂര്യനിൽ വിടവുകൾ വരുന്നത്? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ദൈവത്തിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം. பிரியமானவர்களே, இப்பொழுது அமெரிக்கா நாசா ஆராய்ச்சி மையம் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் உண்டான மாற்றங்களை சேட்டலைட்டிலிருந்து எடுத்ததான அந்த ஒரிஜினல் பிக்சர்ஸை தான் என்னுடைய இடதுகை பக்கத்திலே, என்னுடைய வலதுகை பக்கத்திலே பார்க்கிறீர்கள். പ്രിയമുള്ളവരെ, ഇന്നത്തെ അമേരിക്ക നാസ ഗവേഷണ കേന്ദ്രം സൂര്യൻ, ചന്ദ്രൻ, നക്ഷത്രം ഇവകളിലെല്ലാം നേരിടുന്നതായ വ്യത്യാസത്തെക്കുറിച്ച് സാറ്റലൈറ്റ് നിമിത്തമായി എടുത്തിരിക്കുന്നതായ ഫോട്ടോയുടെ യാഥാർത്ഥ്യമാണ് ഇവിടെ വരച്ചു കെട്ടിയിരിക്കുന്നത്. தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடியதான கழிவு நீர்கள், തൊഴിൽ ഫാക്ടറിയിൽ നിന്ന് വരുന്നതായ കാർബൺ ഡൈ ഓക്സൈഡിനുള്ളതായ വാതകങ്ങൾ, இன்றைக்கு பெருகி வரும் வாகனங்களிலிருந்து புறப்படக்கூடியதான புகை, ഇന്നത്തെ വർദ്ധിച്ചു വരുന്ന വാഹനങ്ങളിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നതായ പുകകൾ, மனிதனுடைய வசீகர சக்தி, മനുഷ്യന്റെ മലിനീകരണ ശക്തികൾ, இந்த வல்லரசு நாடுகள் நாம் கேட்டது போல, பேதுரு சொன்னது போல இந்த பூதத்தை பயன்படுத்தி நடத்துகிற அணு ஆயுத சோதனைகள் നാം കേട്ടതുപോലെ വൻകിട ശക്തികളൊക്കെയും മൂലപദാർത്ഥങ്ങൾ ഉപയോഗിച്ച് നടത്തുന്ന പരീക്ഷണങ്ങൾ, இந்த இவைகளின் நிமித்தமாக இப்பொழுது சூரியனிலே ஜூபிட்டர் கிரகத்தை போல அளவுக்கு பெரிய அளவிலே ஒரு ஓட்டை விழுந்திருப்பதாக நாசா ஆராய்ச்சி மையம் டாம் விக்லே என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி தலைமையிலே காணப்பட்ட குழு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ഈ
ഈ വിധമായ കാര്യങ്ങൾ നിമിത്തമായി ഇന്ന് സൂര്യനിൽ ജൂപിറ്റർ ഗ്രഹത്തെ പോലെ വലിയ കറുത്ത ഭാഗങ്ങൾ സൂര്യനിൽ കണ്ടുകഴിഞ്ഞിരിക്കുന്നു എന്ന് ശാസ്ത്രലോകം മനസ്സിലാക്കി. இப்படி சூரியனிலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறபடினாலே என்ன சம்பவிக்கிறது? சூரியனிலிருந்து வரக்கூடியதான அல்ட்ரா வயலட் ரேஸை ஓசோன் மண்டலம் வடிகட்டிதான் பூமிக்கு அனுப்புகிறது. ഇങ്ങനെ സൂര്യനിൽ മാറ്റം സംഭവിക്കുന്നല്ലോ. എന്നാൽ സൂര്യനിൽ വരുന്നതായ അൾട്രാവയലറ്റ് രശ്മികളെല്ലാം ഓസോൺ ലെയർ അത് തടഞ്ഞ് അരിച്ചാണ് താഴേക്ക് വിടുന്നത്. இப்ப ஓசோன் மண்டலத்திலும் ஓட்டை, சூரியனிலும் ஓட்டை. ஆகவே இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் நேரடியாக மனிதனையும் இந்த பூமியையும் இப்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறது. ഇപ്പോ സൂര്യനിലും ഓസോൺ മണ്ഡലത്തിലും പല വിടവുകൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ആകയാൽ ഈ അൾട്രാവയലറ്റ് രശ്മികൾ തടയില്ലാതെ നേരെ ഭൂമിയിലേക്ക് എത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதனால இப்ப என்ன சம்பவித்திருக்கிறது? ആകയാൽ ഇപ്പോൾ എന്താണ് സംഭവിക്കുന്നത്? பனிக்கட்டி மலைகள் உருகி கொண்டிருக்கிறது. മഞ്ഞുകട്ടി മലകളൊക്കെയും മഞ്ഞുമലകളൊക്കെയും ഇത് നിമിത്തം ഉരുകിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதை நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்ததான 2 வியூல எடுத்த ஒரிஜினல் படத்தை இங்கே பார்க்கிறோம். இது அண்டார்டிகா ஆர்டிகா பகுதியில் காணப்படக்கூடிய பனிக்கட்டி மலைகள். ആർട്ടിക്ക ഭാഗങ്ങളിൽ കാണുന്നതായ മഞ്ഞുമലകളെ ഈ നാസ ഗവേഷണ കേന്ദ്രം എടുത്തതായ പടമാണ് ഇവിടെ കാണിച്ചിരിക്കുന്നത്. இமயமலை, நம்முடைய இந்தியாவில் உள்ள இமயமலை உருகினதான படமும் இருக்கிறது. இடம் இல்லாதபடினாலே கட்டவில்லை. ஆண்டவர் சித்தமானால் நாளைக்கு இமயமலையுடைய இப்போது நிலவரத்தை நாங்கள் காட்டுகிறோம். നമ്മുടെ ഇന്ത്യയിലെ ഹിമാലയ മലയത്തെ കുറിച്ചുള്ളതായ പടവും ഇവരെ എടുത്തിട്ടുണ്ട്. സ്ഥലം പോരാത്തതുകൊണ്ട് ഇവിടെ വെച്ചിട്ടില്ല. ദൈവഹിതമെങ്കിൽ നാളെ അത് കാണിക്കാം. இந்த பனிக்கட்டி மலைகள் உருகுகிறபடினால கடலின் நீர்மட்டம் உயர்கிறது. ഈ മഞ്ഞുമലകൾ ഉരുകുന്നതിനാൽ കടലിലെ ജലനിരപ്പ് ഉയരുകയാണ്. அந்த கடலின் நீர்மட்டம் எப்படி உயர்ந்து வருகிறது என்று விஞ்ஞான ஒளியிட்ட ஒரு கிராஃபை தான், அந்த கிராஃபுடைய மேப்புடைய படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். ആ കടലിലെ ജലനിരപ്പ് എങ്ങനെ ഉയരുന്നുവെന്ന് ശാസ്ത്രം വരച്ചതായ ഒരു ഗ്രാഫാണ് ഇവിടെ കാണിച്ചിരിക്കുന്നത്. இதனால் என்ன சம்பவிக்கிறது? ഇത് നിമിത്തം എന്താണ് ഉണ്ടാകുന്നത്? பிரியமானவர்களே, இமயமலை பகுதியிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் தேசத்தின் விளைச்சல் தானியம் அழிக்கப்படுகிறது. பருவம் தப்பி மழை பெய்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ഹിമാലയത്തിന്റെ പല ഭാഗങ്ങളിലും ദേശത്തിന്റെ പല ഭാഗങ്ങളിലും കൃഷി വിളവുകളെല്ലാം നശിച്ചു പോകുന്നു. അത് നിമിത്തം വലിയ പ്രയാസങ്ങൾ നേരിടുന്നു. சில மாதங்களுக்கு முன்பாக ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிவிட்டது, தானியத்தின் கையிருப்பு முடிந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சில வருஷங்களிலே ஒரு பெரிய பஞ்சம் மொத்த உலகத்திலும் வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கடந்த மாதத்திலே ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, ചില നാളുകൾക്ക് മുൻപായി ഐക്യരാഷ്ട്ര സംഘടന ഇങ്ങനെ ഒരു കാര്യം അറിയിച്ചിരിക്കുന്നത്, ധാന്യത്തിന്റെ വർധനവ് കുറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. ചില കാലങ്ങൾക്ക് ശേഷം ധാന്യമില്ലാത്തതിനാൽ വലിയ ക്ഷാമം വരുമെന്ന്. பிரியமானவர்களே, இப்பொழுது விஞ்ஞான உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி அடிக்கடி வல்லரசு நாடுகள் சோதனை செய்வது நிமித்தமாக, இந்த புகையின் நிமித்தமாக, இன்னும் பல்வேறு காரியங்கள் நிமித்தமாக சூரியனிலே ஓட்டைகள் விழுந்திருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, വൻകിട ശക്തികളൊക്കെയും യുറേനിയം എന്ന മൂലകത്താൽ പരീക്ഷകൾ നടത്തുന്നതിനാലും പലവിധമായ കാര്യങ്ങളാലും ഇന്ന് ശാസ്ത്രം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത് സൂര്യനിൽ വലിയ കളങ്കങ്ങൾ ഉണ്ടായിക്കൊണ്ടിരിക്കുന്നുവെന്ന്. 2013 வருஷத்துக்குள்ளாக அந்த சூரியனிலே உண்டாயிருக்கிற ஓட்டை 30% முதல் 50% வரை இன்னும் பெரிதாக போகிறது. 2013 വർഷം മുതൽ സൂര്യനുണ്ടായിരിക്കുന്നതായ വലിയ വിടവ് 30 മുതൽ 50% വരെ വലുതായിരിക്കുമെന്ന് കണ്ടുകഴിഞ്ഞിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, பத்ம தீவிலே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார், சூரியன் கருத்த கம்பளியைப் போல ஒரு நாள் மாறும். പ്രിയമുള്ളവരെ, പത്മോസ് ദ്വീപിൽ വെച്ച് യോഹന്നാന് കർത്താവ് വെളിപ്പെടുത്തി കൊടുത്തിരിക്കുന്നു, സൂര്യൻ കരിപ്പട പോലെ കറുക്കും. விஞ்ஞான உலகம் தேவனுடைய வார்த்தையை பரியாசம் பண்ணினது. ശാസ്ത്രലോകം ദൈവത്തിന്റെ വചനത്തെ പരിഹസിച്ചിരുന്നു. சூரியன் எப்படி கருத்த கம்பளியை போல மாறும்? സൂര്യൻ എങ്ങനെ കറുത്ത കരിപ്പട പോലെയായി തീരും? தேவனுடைய வார்த்தையை அநேகர் பரியாசம் பண்ணினார்கள். ദൈവത്തിന്റെ വചനത്തെ അനേകർ പരിഹസിച്ചിരുന്നു. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக, ഏകദേശം 20 വർഷത്തിന് മുൻപായി நம்மிடத்திலே பாஸ்டர் கேவி பால் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் இருந்தார். നമുക്ക് പാസ്റ്റർ കെ.വി. പോൾ എന്ന് പറയുന്നതായ ഒരു വിശുദ്ധനുണ്ടായിരുന്നു. மதுரை தமுக்க மைதானத்திலே நான் அப்போது இந்துவாக இருந்தேன், ரட்சிக்கப்படவில்லை. என் நண்பர்களோடு சேர்ந்து இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணியிருந்தேன். மதுரை தமுக்க மைதானத்தில் வைத்து இந்த வசனத்தை வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணினார். മധുരയിൽ സമുഖ മൈതാനത്തിൽ വെച്ച് ഈ തിരുവചനത്തെ പ്രസംഗിച്ചു. അന്ന് ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടിരുന്നില്ല, ഞാനൊരു ഹിന്ദു ആയിരുന്നു.
அன்றைக்கு விஞ்ஞானம் வளரவில்லை. അന്ന് ശാസ്ത്രം വളർന്നിരുന്നില്ല. மலைகளும் தீவுகளும் தங்கள் இடத்தை விட்டு அகன்று போகும். കുന്നുകളും ദ്വീപുകളൊക്കെയും തങ്ങളുടെ സ്ഥാനം വിട്ട് നീങ്ങിപ്പോകും. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். വെളിപ്പാട് പുസ്തകം 6:14 വാക്യം. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இந்த வார்த்தைகளை கேட்டு அன்றைக்கு பரியாசம் பண்ணின ஒரு இந்துவாக நான் காணப்பட்டேன். ഈ വചനങ്ങളെ അന്ന് കേട്ടിട്ട് പരിഹസിക്കുന്ന ഒരു ഹിന്ദുവായിരുന്നു അന്ന് ഞാൻ. இமயமலை கரைந்து போகுமா? ഹിമാലയം മല കുറഞ്ഞു പോകുമോ? இவர் பிரசங்கம் பண்ணுகிறபடி நம்முடைய இந்தியாவில் உள்ள இமயமலை கரைந்து போகுமா? ഇവർ പ്രസംഗിക്കുന്നത് പോലെ നമ്മുടെ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഹിമാലയം ചെറുതായി പോകുമോ? அவர் பிரசங்கம் பண்ண நாங்கள் இப்படி பேசிக்கொண்டோம். അവർ പ്രസംഗിക്കുന്നതോറും ഞങ്ങൾ ഇതിനെക്കുറിച്ച് പരിഹസിച്ച് സംസാരിച്ചിരുന്നു. எங்களுக்குள்ளே இருந்த உலக ஞானம் அந்த பரியாசத்தின் ஆவியை அன்றைக்கு கொண்டு வந்தது. ഞങ്ങളുടെ ഉള്ളത്തിലെ ഉണ്ടായിരുന്ന ഈ ലോകത്തിന്റെ ജ്ഞാനം പരിഹാസത്തിന്റെ ആത്മാവിനെ ഞങ്ങളിൽ ഉണ്ടാക്കി. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வளர்ந்து ഇന്റർനാഷണൽ സ്പേസ് സ്റ്റേഷൻ அமைத்து அதனுடைய படத்தை நாளைக்கு நாங்கள் காண்பிக்கிறோம். എന്നാൽ ഇന്ന് ശാസ്ത്രലോകം വളർച്ച പ്രാപിച്ച ഇന്റർനാഷണൽ സ്പേസ് സ്റ്റേഷനെ സ്ഥാപിച്ച് അതിന്റെ പടം നാളെ കാണിക്കാം. விஞ்ஞான உலகமே ഇപ്പോൾ சொல்லிக் கொண்டிருக்கிறது மலைகள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം പറഞ്ഞിരിക്കുന്നു എല്ലാ മലയും സ്വസ്ഥാനത്ത് നിന്ന് നീങ്ങിപ്പോകും എന്ന് അതും കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നു. இப்ப யோவான் சொன்னபடி യോഹന്നാൻ പറഞ്ഞതുപോലെ சூரியன் கருத்த கம்பளியை போல இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு മാറും. സൂര്യൻ കർത്താവിന്റെ രഹസ്യം വരുന്ന ശേഷം സൂര്യൻ കരിപ്പട പോലെ കറുത്തു പോകും. ஆனால் தேவ ஜனங்களாகிய நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது கருத்த கம்பளியாக மாறுவதற்குள்ள சிம்டம்ஸை நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். എന്നാൽ ദൈവത്തിന്റെ മക്കളായ നമുക്ക് ഒരു മുന്നറിയിപ്പായി പറയുന്നത് സൂര്യൻ കറുത്ത കരിപ്പട പോലെ ആയിത്തീരും. അതിനുള്ളതായ അടയാളങ്ങൾ കർത്താവിന്റെ രഹസ്യ വരവിന് മുൻപായി കാണുന്നത് കൊണ്ട് നിങ്ങളുടെ വീണ്ടെടുപ്പിനാൾ അടുത്തിരിക്കുന്നത് കൊണ്ട് നിങ്ങൾ നിവർന്ന് നിങ്ങളുടെ തലകളെ ഉയർത്തുവീൻ. பிரியமானவர்களே, லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே நீங்க வீட்டில் படித்து பாருங்கள். அதில் மிகவும் தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து இவை எல்லாவற்றை நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் கண்களால் காணும் போது என்னுடைய வருகை சமீபம், நான் வாசல் அருகே வந்துவிட்டேன் என்பதை விளங்கிக் கொண்டு என் ஜனமே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். പ്രിയമുള്ളവരെ, ലൂക്കാസിന്റെ സുവിശേഷം 21 അധ്യായത്തിൽ നാം കാണുന്നത് ഇതൊക്കെയും സംഭവിക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ വീണ്ടെടുപ്പ് അടുത്തിരിക്കൊണ്ട് ഞാൻ വാതിൽക്കൽ വന്നിരിക്കുന്നു എന്ന് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് എന്റെ ജനമേ നിങ്ങൾ ഉണരുവീൻ, നിവർന്ന് തല പൊക്കുവീൻ. பிரியமானவர்களே, இப்பொழுது சூரியன் ஒரு பக்கம் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்கா நாசா ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். ஒரு பக்கம் சூரியன் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, അമേരിക്കയിലെ നാസ ഗവേഷണ കേന്ദ്രം പുറപ്പെടുവിച്ച ഒരു പടമാകുന്നു ഇപ്പോൾ ഇത് കാണിച്ചിരിക്കുന്നത്. സൂര്യന്റെ ഒരു ഭാഗം ഇരുണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു എന്നുള്ളത്. 2035ஆம் வருஷத்துக்குள்ளாக விஞ்ஞான உலகம் சொல்லியிருக்கிறது சூரியன் இப்படி மாறப்போகுது. அதாவது கருத்த கம்பளியை போல அவர்கள் வெளியிட்ட படம் தான் இது. 2035 വർഷത്തിനകത്ത് സൂര്യൻ കറുത്ത നിലയിലായി തീരുമെന്ന് ഇന്നത്തെ ശാസ്ത്രം കണ്ടുപിടിച്ച അത് വരച്ച പടമാണ് ഈ കാണിച്ചിരിക്കുന്നത്. ஒரு ஆர்டிஸ்ட வச்சு பைபிள்ல எழுதப்பட்டபடி நாங்கள் வரைந்த படம் அல்ல இது. ഒരു ആർട്ടിസ്റ്റിനെ വെച്ച് ബൈബിളിൽ എഴുതിയ പ്രകാരം ഭാവനയിൽ വരച്ച പടം അല്ല ഇത്. யோவான் சொன்னது போல யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல சூரியன் கருத்த கம்பளியாய் மாறும் என்ற வார்த்தையை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வெளியிட்ட படம் தான். இன்னும் 2035ஆம் வருஷத்துக்குள்ளாக சூரியன் கருத்த கம்பளியை போல மாறப்போகிறது. യോഹന്നാന് ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊടുത്തതുപോലെ സൂര്യൻ കറുത്ത കരിപ്പടം പോലെ ആയി തീരും. അതുപോലെ ഇന്നത്തെ ശാസ്ത്രലോകം കണ്ടുപിടിച്ചിരിക്കുന്നത് 2035ആം വർഷത്തിനകം സൂര്യൻ കറുത്തുപോകുമെന്ന്. அமெரிக்கா நாசா ஆராய்ச்சி மையம் சூரியனிலிருந்து அவர்கள் வெளியிட்டதான படத்தை தான் இன்னும் சில வருஷங்களுக்குள்ளாக அவங்க ஆராய்ச்சி பண்ணி இப்படி மாறும் என்று வெளியிட்ட படத்தை தான் இங்கே பார்த்தோம். അമേരിക്കയിലെ നാസ ഗവേഷണ കേന്ദ്രം സൂര്യനിൽ നിന്ന്
പരീക്ഷണങ്ങൾ നിമിത്തമായി 2035 വർഷത്തിനകം തുടർന്നുള്ള പരീക്ഷകൾ നിമിത്തമായി സൂര്യൻ ഇതുപോലെ ഇരുണ്ടു പോകും എന്നവർ കണ്ടുപിടിച്ച പടമാണ്. இனி சந்திரனை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆண்டவர் சித்தமானால் நாளைய தினத்திலே பார்க்கலாம். ഇനി ചന്ദ്രനെ കുറിച്ചും നക്ഷത്രത്തെ കുറിച്ചും തിരുവചനം എന്ന് പറയുന്നു, ഇന്നത്തെ ശാസ്ത്രം എന്ന് പറയുന്നു എന്നതിനെ കുറിച്ച് ദൈവമെങ്കിൽ നാളെ അറിയിക്കാം. இவைகள் சம்பவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ഇവയൊക്കെയും സംഭവിക്കുമ്പോൾ നാം എന്ത് ചെയ്യണം? இனி இவையெல்லாம் இந்த சூரியன் கருத்த கம்பளியை போல மாறுகிற இந்த விஷயம், இந்த சூரியன் இந்த களியக்காவலைக்கு ஒரு சுவிசேஷத்தை இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ഈ സൂര്യൻ കറുത്ത കമ്പളി വരുവിടം പോലെ ആയിത്തീരും എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ഈ കളിക്കുളയ്ക്ക് ഈ ഒരു സുവിശേഷത്തെ ഞങ്ങൾ കൊണ്ടുവരുന്നത്. சூரியன் களியக்காவலைக்கு ஒரு சுவிசேஷம் கொண்டு வந்திருக்கிறது. കളിക്കവളയ്ക്ക് ഒരു സുവിശേഷം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. சூரியன் களிக்கவலைக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. களியக்காவலே காணப்படுகிற அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இதோ நான் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். களிக்கவலையுள்ள பிரிய சகோதர சகோதரி சிநேகிதா, இதா நாம் ഇരുണ്ടു കൊണ്ടേ ഇരിക്കുന്നു. இதோ நான் இருண்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். இதோ നമ്മൾ ഇരുളിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു. என்னை குறித்து விஞ்ஞான உலகம் சொல்லி இருக்கிறது, இன்னும் சில வருஷங்களிலே நான் கருத்த கம்பளியை போல மாறப்போகிறேன். ഇനി ചില വർഷങ്ങൾക്ക് അകമായി കറുത്ത കമ്പിളി പോലെയായി തിരുമെന്ന് ശാസ്ത്രവും പറഞ്ഞിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, இந்த விஷயங்களை குறித்து இன்றைக்கு தினத்தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தினத்தந்தி பேப்பர்ல படித்து பாருங்க. இப்ப நான் பண்ண பிரசங்கம் எல்லாம் அந்த பேப்பர்ல இருக்குது. പ്രിയമുള്ളവരെ, ഇന്നത്തെ പത്രത്തിൽ, തമിഴ്നാട് ദിനപതി പത്രത്തിൽ തമിഴ്നാട്ടിലെ ഒരു മന്ത്രി ഈ വിവരങ്ങൾ തന്നെ ഇത് എഴുതിയിരിക്കുന്നതായി ഇന്ന് ഞാൻ വായിക്കുകയുണ്ടായി. உலகத்தின் வெப்பத்தை தடுக்க முயற்சி, ലോകത്തിന്റേതായ ചൂടിനെ പ്രതികരിക്കുവാനുള്ളതായ പ്രയത്നങ്ങൾ. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? അവർ അതിൽ എന്താണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്? பனிக்கட்டி மலைகள் உருகி கொண்டிருக்கிறது, മഞ്ഞ് മലകൾ ഉരുകിക്കൊണ്ടിരിക്കുന്നു. தேசத்தில் வரக்கூடிய புகை நிமித்தமாக மேலே மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ദേശത്തിൽ പുറപ്പെടുന്ന പുക നിമിത്തം ഉയരെ പല വ്യത്യാസങ്ങൾ ഉണ്ടാകുന്നു. ஆகவே வாகனங்கள் பயன்படுத்துகிறவர்கள் கவனிக்கும்படியாக சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். ആകയാൽ വാഹനം ഉപയോഗിക്കുന്നവർ ശ്രദ്ധിക്കേണ്ട ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞിരിക്കുന്നു. இந்த பனிக்கட்டி மலைகள் உருகிறபடினால ஒரு பெரிய பஞ்சமும் வறட்சியும் வரப்போகிறது. മഞ്ഞ് കിട്ടിയ മലകൾ ഉരുകുന്നതിനാൽ വലിയ ക്ഷാമവും വരൾച്ചയും നേരിടുവാൻ പോകുന്നു. இன்றைக்கு தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்கிறது. ഇന്നത്തെ ദിനപതി പത്രത്തിൽ വന്നിരിക്കുന്നു. விஞ்ஞான உலகம் வெளியிட்டு எத்தனையோ நாட்களாகிவிட்டது. ലോകജാനം ശാസ്ത്രലോകം വളർന്നിട്ട് എത്രയോ കാലങ്ങളായി. பிரியமானவர்களே, இந்த சூரியன் கொண்டு வந்திருக்கிற சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? പ്രിയമുള്ളവരെ, ഈ സൂര്യൻ കൊണ്ടുവന്നിരിക്കുന്ന സുവിശേഷം എന്ന് പറയുന്നു, ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை சமீபம் என்று இந்த களியக்காவலைக்கு സൂര്യൻ സുവിശേഷത്തെ കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ രഹസ്യവരവ് ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു എന്നുള്ള ഈ സുവിശേഷത്തെ സൂര്യൻ കളിക്കവളയ്ക്ക് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നു. அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இதோ நான் இருண்டு கொண்டே இருக்கிறேன். പ്രിയ സ്നേഹിത, സഹോദര സഹോദരി, ഇതാ നാം നമ്മുടെ ജീവിതം ഇരുണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நம்முடைய ஜீவிதம் அல்ல, നാം ഇരുണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நாமல்ல, சூரியன். സൂര്യൻ ഇരുണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. சூரியன் പറയുന്നു സാക്ഷി. സൂര്യൻ പറയുകയാണ്, ഞാൻ ഇരുട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. நான் இருண்டு கொண்டே இருக்கிறேன். ഞാൻ ഇരുണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. இது எதை കാട്ടുகிறது? ഇത് എന്തിനെ വെളിപ്പെടുത്തുന്നു? இயேசு வருகிறார். യേശു വരുന്നു. இயேசு தன்னுடைய ஜனத்தை சேர்க்க முடியாது வருகிறார். യേശു തന്റെ ജനത്തെ ചേർക്കുവാനായി വരുന്നു. களியக்காவலை தேவ ஜனமே, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படு. കളിക്കവളെ ദൈവജനമേ, നിന്റെ യേശുവിനെ എതിരേൽപ്പാൻ നീ ഒരുങ്ങുക. இனி இயேசுவின் ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ഇനി യേശുവിന്റെ രഹസ്യ വരവിൽ ആർക്ക് എടുത്തുകൊള്ളപ്പെടുവാൻ കഴിയും? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். വെളിപ്പാട് പുസ്തകം 12ആം അധ്യായം 1ആം വാക്യം. அங்கேயும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. பிரியமானவர்களே, பத்மு தீவிலே காணப்பட்ட யோவானுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, ஆண்டவராய் இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பற்றிய தரிசனம் தான் இந்த அதிகாரம். പ്രിയമുള്ളവരെ, പത്മോസ് ദ്വീപിലായിരുന്ന യോഹന്നാൻ അപ്പോസ്തലന്
എടുത്തുകൊള്ളപ്പെടുന്ന സഭയെക്കുറിച്ച് ദൈവം എടുത്ത ദർശനമാകുന്നു വെളിപ്പാട് പുസ്തകം 12-ാം അധ്യായത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. இதுவரை நாம் கேள்விப்பட்டபடி எழுத்தின்படியான சூரியனை குறித்து நாம் கேள்விப்பட்டோம். ഇതുവരെ നാം കേട്ടത് അക്ഷരീയമായ സൂര്യനെ കുറിച്ചായിരുന്നു. எழுத்தின்படியான சூரியனிலே சம்பவிக்கக்கூடிய நிறைவேறின தீர்க்க தரிசன வசனங்கள். അക്ഷരീയമായ ഈ സൂര്യനിൽ സംഭവിച്ചതായ നിറവേറുന്നതായ പ്രവചന വാക്യങ്ങൾ. ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். എന്നാൽ ഇവിടെ ഒരു സ്ത്രീ സൂര്യനെ അണിഞ്ഞു നിൽക്കുന്നതായി കാണുന്നു. இந்த ஸ்திரீ யாரை காட்டுகிறது? ആരാകുന്നു ഈ സ്ത്രീ? இந்த சூரியனை அணிந்திருப்பது என்றால் என்ன? ഈ സൂര്യനെ അണിഞ്ഞിരിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ എന്താകുന്നു? பிரியமானவர்களே, சூரியன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. പ്രിയമുള്ളവരെ, സൂര്യൻ കർത്താവായ യേശുവിനെ കാണിക്കുകയാവുന്നു. மல்கியா 4-ாம் அதிகாரம் 2-ாம் வசனத்தை வாசிப்போம். മലാഖി 4-ന്റെ 2-ാം വാക്യം വായിക്കാം. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த காட்டுகளைப் போல வளருவீர்கள். மலையாளத்தில் வாசிப்போம். എന്റെ നാമത്തെ ഭയപ്പെടുന്ന നിങ്ങൾക്കോ നീതി സൂര്യൻ തന്റെ ചിറകിൻ കീഴിൽ രോഗോപശാന്തിയോടുകൂടെ ഉദിക്കും, നിങ്ങളെ പുറപ്പെട്ട് തൊഴുത്തുനിന്ന് വരുന്ന പശുക്കിടാക്കളെ പോലെ തുള്ളിച്ചാടും. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாயிருக்கிறார். പ്രിയമുള്ളവരെ, കർത്താവായ യേശു ക്രിസ്തു നീതി സൂര്യനായിരിക്കുന്നു. பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதான ஒரு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், കർത്താവായ യേശുവിനെ സ്വതരക്ഷിതമായി സ്വീകരിച്ച പാപക്ഷമ പ്രാപിച്ചതായ ഒരു ദൈവം. ഇതിൽ அடுத்து அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சூரியனை அவன் அணிந்து கொள்ள வேண்டும். ഈ സൂര്യനെ അണിയണം എന്നുള്ളത് താൻ ചെയ്യുന്നതായ അടുത്തപടിയാകുന്നു. இது தேவனுடைய நீதியை காட்டுகிறது. ഇതാ ദൈവനീതിയെ വെളിപ്പെടുത്തുന്നു. எப்போது எப்படி நாம் சூரியனை அணிந்து கொள்ள முடியும்? എപ്പോൾ എങ്ങനെ നാം സൂര്യനെ അണിയുവാൻ കഴിയും? ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது நாம் அந்த சூரியனை அணிந்து கொள்கிறோம். ജലസ്നാന സത്യം അനുസരിക്കുമ്പോൾ നാം ആ സൂര്യനെ അണിയും. மத்தேயு 3-ாம் அதிகாரம் 15-ாம் வசனம். മത്തായിയുടെ സുവിശേഷം 3-ന്റെ 15-ാം വാക്യം. ஏகாதோடு பிரவேசமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். യേശു അവനോട് ഇപ്പോൾ സമ്മതിക്കുക, ഇങ്ങനെ സകല നീതി നിവർത്തിക്കുന്ന നമുക്ക് ഉചിതമെന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. பிரியமானவர்களே, மெய்யான முழுக்கு ஞானஸ்நானத்திற்கு அப்போஸ்தலருடைய கரத்தின் கீழ் கடந்து வந்து அந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படித்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீதியின் சூரியனாகிய இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். പ്രിയമുള്ളവരെ, ശരിയായ ജലസ്നാന സത്യത്തിലേക്ക് നിങ്ങൾ വന്ന് മുഴുവൻ സ്നാനം അപ്പോസ്തലന്മാരുടെ കീഴിൽ നിങ്ങൾ സ്വീകരിക്കുമ്പോൾ നീതി സൂര്യനായ യേശുവിനെ അണിയുന്ന അനുഭവത്തിലേക്ക് നിങ്ങൾ വരും. இனிமேல் இந்த பூமிக்கு வரக்கூடிய அழிவில இருந்து தப்ப வேண்டுமானால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவின் ரகசிய வருகையிலே நீ காணப்பட வேண்டுமானால் மெய்யான ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ഇനിമേൽ ഭൂമിയിൽ വരുവാൻ പോകുന്ന വലിയ നാശത്തിൽ നിന്ന് നീ രക്ഷപ്പെടണമെങ്കിൽ അതിനു മുൻപിൽ സംഭവിക്കുന്ന യേശുവിന്റെ രഹസ്യവരവിൽ നീ ചേർത്തുകൊള്ളപ്പെടണമെങ്കിൽ സത്യ ഉപദേശമായ മുഴുവൻ ജലസ്നാനത്തിൽ നീ അനുസരിക്കണം. மெய்யான ஞானஸ்நானத்திற்கு கிரீக்கில் பாப்டைசோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ശരിയായ ജലസ്നാനത്തിന് ഗ്രീക്കിൽ ബാപ്റ്റൈസോ എന്നാണ് പറയുന്നത്. அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு திடப்பொருளை தண்ணீருக்குள் முக்கி முக்குகிற அந்த நபரே வெளியில் தூக்கி எடுப்பது. അതിന്റെ ശരിയായ അർത്ഥം എന്ന് പറഞ്ഞാൽ ഏതെങ്കിലും ഒന്നിനെ വെള്ളത്തിൽ മുക്കിയിട്ട് ആ മുക്കപ്പെട്ടതിനെ വെള്ളത്തിൽ നിന്ന് പുറത്തെടുക്കുക എന്നുള്ളതാകുന്നു. பிரியமானவர்களே, தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்திலே இல்லை. പ്രിയമുള്ളവരെ, തളിപ്പ് സ്നാനത്തെ കുറിച്ച് തിരുവചനത്തിൽ ഇല്ല. நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்கு முன்மாதிரியை வைக்கும்படியாக தண்ணீர் மிகுந்த இடத்தில் தண்ணீருக்குள் இறங்கி போய் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். നമ്മുടെ രക്ഷകനായ യേശു ക്രിസ്തു നമുക്കൊരു മുൻമാതൃക കാണിക്കേണ്ടതിന് വെള്ളമുള്ള സ്ഥാനത്ത് നിന്ന് വെള്ളത്തിലിറങ്ങി മുഴുവൻ സ്നാനമേൽക്കുകയുണ്ടായി. ஆகவே பரிசுத்தவான்கள் கையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது நீதியின் சூரியனை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். ആകയാൽ വിശുദ്ധന്മാരുടെ കൈക്കീഴിൽ പിതാവിന്റെ പുത്രനെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ നാം മുഴുവൻ സ്നാനം പ്രാപിക്കുമ്പോൾ നീതി സൂര്യനെ നാം അണിയുന്നു.
இதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கும் போது ஞானஸ்நான சத்தியத்திற்கு, மெய்யான ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை தரித்துக் കൊള്ളുகிறார்கள். ഗലാത്യ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിൽ 27-ാം വാക്യം വായിക്കുമ്പോൾ ശരിയായ ജലസ്നാന സത്യത്തെ അനുസരിക്കുന്നവർ ആ നീതി സൂര്യനായ യേശുവിനെ ധരിക്കുന്നു എന്ന് വായിക്കുന്നു. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அந்த நீதியின் சூரியனாகிய இயேசுவை, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ക്രിസ്തുവിനോട് ചേരുവാൻ സ്നാനമേറ്റിരിക്കുന്ന നിങ്ങളെല്ലാവരും ആ നീതി സൂര്യനായ യേശുവിനെ ധരിച്ചിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திலே காணப்படுகிற உங்களில் எத்தனை பேர் அந்த நீதியின் சூரியனை இன்றைக்கு தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? പ്രിയമുള്ളവരെ, ഈ യോഗത്തിൽ സംബന്ധിച്ചിരിക്കുന്ന നിങ്ങളിൽ എത്ര പേർ ആ നീതി സൂര്യനായ ക്രിസ്തുവിനെ ധരിച്ചിരിക്കുന്നു? உங்களில் எத்தனை பேர் மெய்யான ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சடங்காச்சாரங்களை விட்டு, பாரம்பரியங்களை விட்டு மெய்யான ஞானஸ்நானத்தை எத்தனை பேர் எடுத்திருக்கிறீர்கள்? നിങ്ങളിൽ എത്ര പേർ ശരിയായ സത്യത്തെ അനുസരിച്ച ചടങ്ങാചാരങ്ങളെയും പാരമ്പര്യത്തെയും വിട്ടിട്ട് ജലസ്നാനത്തെ നിങ്ങൾ സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്? ஞானஸ்நானம் என்று சொல்வது, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் அதில் இருக்கிற வல்லமையை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். ജലസ്നാനം എന്ന് പറയുന്നത് ഇന്ന് അനേക ദൈവമക്കളും കൂടെ ജലസ്നാനം സ്വീകരിച്ചിരുന്നാലും അത് നിമിത്തമാവുന്ന അതിലടങ്ങിയിരിക്കുന്ന ശക്തിയെ അവർ മനസ്സിലാക്കാത്തവരായിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்று சொல்லுவது வெறும் தண்ணீரிலே மூழ்கி எழும்புகிறதான ஒரு சடங்காச்சாரம் அல்ல. പ്രിയമുള്ളവരെ, ജലസ്നാനം എന്ന് പറയുന്നത് വെറുതെ വെള്ളത്തിൽ മുങ്ങിപ്പോകുന്ന ഒരു ചടങ്ങാചാരം മാത്രമല്ല. நம்மில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமோ அத்தனை பேரும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். നമ്മളിൽ എത്ര പേർ ജലസ്നാനം സ്വീകരിച്ചിരിക്കുന്നു? അവരെല്ലാവരും നീതി സൂര്യനായ ക്രിസ്തുവിനെ ധരിച്ചിരിക്കുന്നു. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. அப்ப நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் மூலமாக இப்பொழுது நாம் அணிந்திருக்கிறோம். നീതി സൂര്യനായ ക്രിസ്തുവിനെ ജലസ്നാന നിമിത്തമായി നാം ഇപ്പോൾ അറിഞ്ഞിരിക്കുന്നു. ஒரு தீவிரவாதிகள் கூட்டம் ஒரு தேச தலைவருக்கு ஒரு மிரட்டல் விட்டது. ഒരു തീവ്രവാദികളുടെ കൂട്ടത്തെ കുറിച്ച് ഒരു ദേശത്തിലെ തലവന് അറിയുണ്ടായി. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால், இந்த மீட்டிங்கிலே பேசினால் நாங்கள் உங்களை சுட்டுக் கொள்வோம். നിങ്ങൾ ഇന്ന സ്ഥലത്ത് വന്നാൽ, ഈ മീറ്റിംഗിൽ നിങ്ങൾ സംസാരിച്ചാൽ ഞങ്ങൾ നിങ്ങളെ ചുട്ടരിക്കും. அப்பொழுது இந்த தேச தலைவருக்கு உதவியாய் இருந்தவர்கள் நீங்கள் அங்கு போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். അപ്പോൾ ഈ ദേശത്തിലെ അധിപന് സഹായികളായിരുന്നവർ നിങ്ങൾ അവിടേക്ക് പോകേണ്ട എന്ന് പറഞ്ഞു. அதற்கு இவர் என்ன சொன்னார்? അവരെന്ത് പറഞ്ഞു? நான் நிச்சயமாய் போவேன், നിശ്ചയമായി ഞാൻ പോകും, நான் நிச்சயமாய் பேசுவேன், ഞാൻ നിശ്ചയമായി സംസാരിക്കും. அவர் சொன்னபடியே போனார், பேசினார், உயிரோடு திரும்பி வந்தார். അവർ പറഞ്ഞതുപോലെ ഞാൻ പോയി സംസാരിച്ചു, ജീവനോടെ തിരികെ വന്നു. எப்படி வந்தார்? എങ്ങനെ വന്നു? குண்டு துளைக்காத ஒரு வஸ்திரத்தை அவர் தரித்துக் கொண்டார். ആ വെടിയുണ്ട പ്രവേശിക്കാത്ത നിലയുള്ളതായ ഒരു വസ്ത്രം താൻ അണിഞ്ഞിരുന്നു. அவர் ஏறி சென்ற காரும் குண்டு துளைக்காத காராய் இருந்தது. താൻ കയറിപ്പോയ കാറും വെടിയുണ്ട തുളച്ചു കയറാത്ത നിലയിൽ പണിതതായിരുന്നു. அவர் பேசினதான மேடையும் குண்டு துளைக்காத மேடையாயிருந்தது. അവർ സംസാരിച്ചു നിന്നതായ ആ പ്ലാറ്റ്ഫോമും വെടിയുണ്ട കയറി ചെല്ലാത്ത നിലയിൽ ക്രമീകരിച്ചതായിരുന്നു. தீவிரவாத வல்லமைகள் இவரை மிரட்டி இருக்கலாம், ஆனால் அந்த வல்லமையின் கரத்திலிருந்து இந்த தேச தலைவனை பாதுகாத்தது குண்டு துளைக்காத ஒரு வஸ்திரம். തീവ്രവാദികളുടെ ശക്തിയിലും വാക്കുകളും തന്നെ ഭയപ്പെടുത്തിയിരിക്കാം, എന്നാലും അവരുടേതായ ആക്രമത്തിൽ നിന്ന് തന്നെ രക്ഷിച്ചത് വെടിയുണ്ട തുളച്ചു ചെല്ലാത്തതായ വസ്ത്രവും ക്രമീകരണവുമായിരുന്നു. மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த குண்டு துளைக்காத வஸ்திரத்துக்கு தீவிரவாதியின் பிடியிலிருந்து அந்த தேச தலைவனை காப்பாற்றி இருக்க கூடுமானால், മനുഷ്യനാൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടതായ വസ്ത്രത്തിന് തീവ്രവാദിയുടെ അക്രമത്തിൽ നിന്ന് ദേശത്തിന്റെ അധിപതിയെ സൂക്ഷിപ്പാൻ കഴിയുമെങ്കിൽ, ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனமே,
குண்டு துளைக்காத வஸ்திரத்தை பார்க்கலும் எத்தனையோ கோடி மடங்கு வல்லமையுள்ள இயேசுவையே நாம் வஸ்திரமாக ധരിച്ചിരിக்கிறோം. ജലസ്നാനം സ്വീകരിച്ച ദൈവജനമേ, വെടിയുടെ തുളച്ചു കയറാത്ത വസ്ത്രത്തെക്കാട്ടിലും എത്രയോ കോടി മടങ്ങ് ശക്തിയുള്ള ക്രിസ്തുവിനെ നാം ധരിച്ചിരിക്കുന്നു. குண்டு துளைக்காத வஸ்திரம் ஒரு மனிதனை பாதுகாக்குமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, தழும்புகளின் வல்லமை உன்னை காக்காதோ? വെടിയുടെ തുളച്ചു കയറാത്ത വസ്ത്രം ഒരു മനുഷ്യനെ രക്ഷിക്കുന്നുവെങ്കിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിന്റെ ശക്തി നിന്റെ ജീവിതത്തെ എത്രയധികം രക്ഷിക്കും. ஞானஸ்நான சத்தியத்தை அசட்டை பண்ணுகிற, நாளைக்கு என்று தள்ளி போடுகிற அருமையான நண்பனே, ജലസ്നാന സത്യത്തെ അലക്ഷ്യമാക്കി കളയുന്ന, തള്ളിക്കളയുന്ന പ്രിയ സ്നേഹിത, வெறும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுப்பக்கூடிய வெறும் சடங்காச்சாரமோ പാരമ്പര്യമോ അല്ല இந்த ஞானஸ்நானம். ഈ ജലസ്നാനം എന്ന് പറയുന്നത് വെറുതെ വെള്ളത്തിൽ മുങ്ങി പോകുന്ന ഒരു സമ്പ്രദായമോ ചടങ്ങോ അല്ല. இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்பிக்கையோடு விசுவாசித்து நீ கீழ்ப்படிவாயானால் திருத்துவத்தின் இரண்டாவது தேவன் அந்த இயேசு உன்னோடு வந்து வாசம் பண்ணுகிறான். ഈ ജലസ്നാന സത്യത്തെ നീ വിശ്വസിച്ച, നീ അനുസരിക്കുന്നുവെങ്കിൽ തൃത്വത്തിൽ രണ്ടാമനായ യേശു ക്രിസ്തു നിന്നോടുകൂടെ വന്ന് വാസം ചെയ്യും. இனி மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த சூரியனின் செட்டைகளின் கீழ் ആരോഗ്യം இருக்கும். മലാഖി പ്രവചനം 4 2ആം വാക്യം വായിക്കുമ്പോൾ ആ സൂര്യന്റെ ചിറകിൻ കീഴിൽ രോഗശാന്തി ഉണ്ടാകും. ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். എന്റെ നാമത്തെ ഭയപ്പെടുന്ന നിങ്ങൾക്കോ നീതി സൂര്യൻ തന്റെ ചിറകിൻ കീഴിൽ രോഗശാന്തിയോട് ഉദിക്കും. ஞானஸ்நான சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது விழுந்து போன தூதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே கிரியை செய்கிற வியாதியின் வல்லமை அளிக்கப்படுகிறது. നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വീണുപോയ, നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ വീണുപോയ ദൂത നിമിത്തമായി ഉണ്ടാകുന്ന രോഗശക്തി ജലസ്നാന സത്യത്തിൽ നിങ്ങൾ അനുസരിക്കുമ്പോൾ അത് നശിച്ചു പോകും. உங்களில் எத்தனை பேர் இந்த இடத்துல வியாதியஸ்தர்களாய் வந்திருக்கிறீர்கள்? നിങ്ങളിൽ എത്ര പേർ രോഗികളായി ഇവിടെ വന്നിരിക്കുന്നു? உங்களில் எத்தனை பேர் இந்த இடத்துல வியாதியஸ்தர்களாய் வந்திருக்கிறீர்கள்? നിങ്ങൾ എത്ര പേർ ഇപ്പോൾ രോഗികളായിരിക്കുന്നു? நான் விசுவாசிக்கிறேன், நம்மில் பெரும்பான்மையான பேர் வியாதியஸ்தர்களாகத்தான் இருக்கிறோம். ഞാൻ വിശ്വസിക്കുന്ന അധികം പേരും പലവിധത്തിലുള്ളതായ രോഗികളായിരിക്കുന്നുവെന്ന്. ஆஸ்மா வியாதி, சுகர் வியாதி, இன்னும் புது புது நல்ல நல்ல பேர் இருக்குது. வியாதிக்கு நல்ல ஸ்டைலான பேர் இருக்குது. ആസ്മ, ഷുഗർ, ഇങ്ങനെ പലവിധമായ രോഗത്തിന്റെ പേര്, ആ പേരുകളൊക്കെ കേട്ടാൽ നല്ല സ്റ്റൈലുണ്ട്. பிரியமானவர்களே, விழுந்து போன தூதன் மூலமாகத்தான் இன்றைக்கு மனிதனுக்குள்ள வியாதியும் மரணமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, വീണു പോയ ദൂതൻ നിമിത്തമാകുന്നു ഇന്ന് രോഗവും മരണവും മനുഷ്യരിൽ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. இப்ப நம்ம எல்லாரும் ஏகദേശம் 90% மேல நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ഇപ്പോൾ വിശ്വസിക്കുന്നത് 90% പേരും ജലസ്നാനം സ്വീകരിച്ചവരെന്ന്. எடுத்து பல வருஷங்களாயிருக்கலாம். നാം ജലസ്നാനം സ്വീകരിച്ചിട്ട് വർഷങ്ങളും കഴിഞ്ഞിരിക്കും. ஆனா இன்றைக்கு நமக்குள்ள தோல்விகள் இருக்கிறது. എന്നാൽ നമുക്ക് പല തോൽവികളുണ്ട്. நமக்குள்ள பல பாவங்கள் இருக்கிறது. നമ്മിൽ പാപമുണ്ട്. நமக்குள்ள வியாதி இருக்கிறது. നമ്മിൽ രോഗമുണ്ട്. அது சிலரை பொறுத்த வரைக்கும் வருஷ கணக்காக அந்த வியாதி கட்டி வைத்திருக்கிறது. എന്നാൽ ചിലരെ സംബന്ധിച്ചോളം ഈ രോഗം വർഷങ്ങളായി അവരെ ബന്ധിച്ചിരിക്കുകയാണ്. இதுவரை தீர்க்கதரிசன வசனங்களை கேட்டீர்களே, ഇതുവരെയുള്ള വചനങ്ങൾ നിങ്ങൾ കേട്ടുവല്ലോ. அந்த பூதம் எரிந்து உருகும் போது, ഈ മൂല പദാർത്ഥം കത്തി അരിയുമ്പോൾ அந்த ரேடியேஷன்ஸ், അതിന്റേതായ വികിരണങ്ങൾ 24 பில்லியன் வருஷங்கள் அங்கேயே சுட்டிக்கிட்டு இருக்குமா. 24 മില്യൺ വർഷങ്ങളോളം അത് വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കും. அந்த யுரேனியத்துக்கு அந்த சக்தி இருக்குமானால், ആ യുറേനിയത്തിന് അത്രയ്ക്ക് ശക്തി ഉണ്ടായിരിക്കുമെങ്കിൽ, அந்த யுரேனியத்தை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொன்னாரே நம்முடைய தேவன், அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். ഈ യുറേനിയത്തെ പ്രവചനമായി നമ്മുടെ ദൈവം പറഞ്ഞുവല്ലോ, ആ ദൈവത്തിന് എത്രയധികം ശക്തി ഉണ്ടായിരിക്കും. எப்படி யுரேனியம் ஜப்பானிலே அதனுடைய ரேடியேஷன்ஸ் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதோ, എങ്ങനെ ജപ്പാനിൽ ആ യുറേനിയത്തിന്റെ വികിരണങ്ങൾ ഇന്ന് ഉണ്ടായിരിക്കുന്നുവോ, நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை
தேவனுடைய வார்த்தை அதை பார்க்கலாம் எவ்வளவோ கோடி மடங்கு பெரியது. ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ വചനം എത്രയോ കോടി മടങ്ങ് അതിനെക്കാട്ടിലും വലിയതാകുന്നു. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், അവന്റെ അടിപ്പിടികളാൽ സൗഖ്യം വന്നുമിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, வியாதிக்கு வருஷ கணக்காக, பாவத்துக்கு வருஷ கணக்காக நம்மை கட்டி வைக்க கூடுமானால், പ്രിയമുള്ളവരെ, രോഗത്തിന് പാപത്തിന് വർഷങ്ങളോളം നമ്മെ ബന്ധിക്കുവാൻ കഴിയുമെങ്കിൽ இயேசுவின் தழும்புகளை கண்களை மூடி நோக்கி பாருங்கள். യേശുവിന്റെ അടിപ്പിടിയിൽ കണ്ണുകൾ നോക്കി நோக்கி பாருங்கள். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു നോക്കുക. இதோ இந்த வேளையிலே இயேசுவின் தழும்புகள்ல இருந்து இப்ப ரேடியேஷன் புறப்பட்டு வருகிறது. ഇതോ ഈ സമയം യേശുവിന്റെ അടിപ്പിടിയിൽ നിന്ന് റേഡിയേഷൻ പുറപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. ஒரே ஒரு நொடி பொழுது இந்த குழந்தையுடைய முகத்தை பாருங்க. ഈ കുഞ്ഞുങ്ങളുടേതായ മുഖത്തെ നിങ്ങൾ നോക്കുക. இந்த குழந்தையுடைய முகத்தை பாருங்க. ഈ കുഞ്ഞുങ്ങളുടെ മുഖം ശ്രദ്ധിക്കുക. ரூபத்தை பாருங்க. ഇതിന്റെ രൂപങ്ങൾ നോക്കുക. நீங்க தயவு செய்து சமயம் இந்த கூட்டம் முடிச்சு பார்த்துட்டு போங்க. നിങ്ങൾക്ക് സമയമുണ്ടെങ്കിൽ യോഗത്തിന് ശേഷം ഇതൊന്ന് കണ്ടിട്ട് പോകാം. தேவன் சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தையாகிய யுரேனியம் இந்த குழந்தைகளுடைய ரூபத்தை விகாரமாய் உருக்குலைத்திருக்க கூடுமானால், ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ പറഞ്ഞതായ യുറേനിയം എന്ന മൂലകത്തിന് ഈ കുഞ്ഞുങ്ങളുടേതായ മുഖരൂപത്തെ ഒരു വികൃതമാക്കി തീർക്കുവാൻ കഴിയുമെങ്കിൽ, வார்த்தையாகிய இயேசு வல்லமையாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். വചനമാകുന്ന യേശു ശക്തിയായി നമ്മുടെ മധ്യയായി ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. உன்னுடைய பாவத்தை அவர் உருக்குலைப்பாராக. നിന്റെ പാപത്തെ അവൻ വികൃതമാക്കി മാറ്റുവാൻ தேவனுடைய வார்த்தையிலிருந்து ரேடியேஷன் புறப்பட்டு களியக்காவலை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பிரவேசிப்பதாக. ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നിന്ന് റേഡിയേഷൻ ആ ശക്തി പുറപ്പെട്ട് കളിക്കവളിലേക്ക് പുറപ്പെട്ടിരിക്കുന്നു. பிரியமானவர்களே, இங்கே வியாதிஸ்தர்களாக இருக்கிறவர்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். പ്രിയമുള്ളവരെ, രോഗികളായിരിക്കുന്നവർ കണ്ണുകൾ അടച്ച് യേശുവിനെ നിങ്ങൾ നോക്കുക. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இதோ இந்த களியக்காவலிலே இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திலே ரேடியேஷன் புறப்பட்டு வியாதிஸ்தர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ഈ കളിക്കളുടെ രണ്ടാം യോഗത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നിന്ന് റേഡിയേഷൻ പുറപ്പെട്ട് രോഗികളുടെ വന്നു വധിക്കുന്നു. சில வேளை நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டும் ரகசிய பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். ഒരുപക്ഷേ നിങ്ങൾ രഹസ്യ പല പാപങ്ങൾക്കും അടിമപ്പെട്ടിരിക്കാം. பாவியாயிருக்கலாம். നിങ്ങൾ പാപിയായിരിക്കാം. உன்னுடைய பாவம் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம். നിന്റെ പാപം എത്രയും വലിയതായിരിക്കാം. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இப்போது இங்கே விழுந்திருக்கிறது. ദൈവത്തിന്റെ വചനം ഇവിടെ വീണിരിക്കുന്നു. ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போக தேவன் விடுவதில்லை. ഒരു വചനവും തറയിൽ വീഴുവാൻ ദൈവം അനുവദിക്കുകയില്ല. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமாக. കണ്ണുകൾ അടച്ച് കർത്താവിനെ നോക്കി ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിൽ നിന്ന് പറയുക, ஆண்டவரே, കർത്താവേ, எத்தனையோ வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்பாக 50 വർഷങ്ങൾക്ക് മുൻപായി ஹிரோஷிமாவுல போடப்பட்ட யுரேனியம், ഹിരോഷിമയിൽ വീണതായ ഈ യുറേനിയം இன்றைக்கும் அங்குள்ள ஜனத்தின் சரீரத்தை அழிக்குமானால், ഇന്ന് അവിടെയുള്ള ജനത്തിന്റെ ശരീരത്തെ നശിപ്പിക്കുന്നുവെങ്കിൽ, இதோ இப்பொழுது நாங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தை, ഞങ്ങൾ ഇപ്പോൾ കേട്ട ദൈവത്തിന്റെ വചനം என்னை வருஷ கணக்காக கட்டி வைத்திருக்கிற பாவத்தின் வல்லமிலிருந்து அது என்னை விடுதலை ஆக்காதோ. എന്നെ വർഷക്കണക്കായി ബന്ധിച്ചിരിക്കുന്ന പാപത്തിന്റെ ശക്തിയിൽ നിന്ന് എന്നെ വിടുതലാക്കാതിരിക്കുമോ? என் பிள்ளைகள் சரீரத்திலே காணப்படுகிற அந்த கொடூரமான வியாதியிலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து ரேடியேஷன் புறப்பட்டு வந்து விடுதலை ஆக்காதோ. എന്റെ വൈദ്യുകളിൽ കാണുന്നിരിക്കുന്നതായ ആ രോഗത്തിന്റെ ശക്തികളെ ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ആ റേഡിയേഷൻ നിബന്ധം അത് നീക്കുവാൻ കഴിയാതിരിക്കുമോ? இதோ நீதியின் சூரியனாகிய இயேசு எங்கே? ഇതാ നീതി സൂര്യനായ യേശു എവിടെ? இயேசுவை யாராவது தேடி பார்க்கணுமா? ആരെങ്കിലും യേശുവിനെ തേടണമോ? எங்க போய் தேட வேண்டும்? എവിടെ തേടണം? நம்மில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றோமோ, இயேசு வேறு எங்கும் அல்ல, அவர் நம்மோடு நம்மேல் ஒரு வஸ்திரமாக பலமான ஆயுதமாக நமக்கு நம்மேல் இருக்கிறார். നമ്മൾ എത്ര പേർ ജനസ്നാനം സ്വീകരിച്ചിരിക്കുന്നുവോ അവർ യേശുവിനെ മറ്റെങ്ങും പോയി അന്വേഷിക്കേണ്ട. അവരൊക്കെയും യേശുവിനെ വസ്ത്രമായി ധരിച്ചിരിക്കാൻ യേശു അവരോട് കൂടെയുണ്ട്. யுரேனியத்தை பார்க்கணும் கோடி கோடி மடங்கு
வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை உன்னை இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறது. യുരേനിയത്തെ കാട്ടിലും കോടിക്കണക്കിന് മടങ്ങ് ശക്തിയുള്ള ദൈവത്തിന് വചനത്തിന് ശക്തി നിന്നെ ഇപ്പോൾ സൗഖ്യമാക്കിക്കൊണ്ടിരിക്കുകയാകുന്നു. ஒருவேளை இங்கே யாராலும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தால், ഒരുപക്ഷേ നിങ്ങൾ ആരെങ്കിലും ജലസ്നാനം സ്വീകരിക്കാതെ ഇരുന്നാൽ, நீ தாமதிக்கிறது என்ன? നീ താമസിക്കുന്നത് എന്ത്? நீ எழுந்து ஞானஸ்தானம் பெற்று നീ എഴുന്നേറ്റ് സ്നാനം സ്വീകരിച്ച உன் பாவங்கள் போக கழுவப்படு. നിന്റെ പാപങ്ങൾ പോകുമാറ് നീ കഴുകാൻ പ്രാപിക്കാം. நம்முடைய ஜென்ம சுபாவத்தை, നമ്മുടെ ജന്മ സ്വഭാവത്തെ, நம்முடைய கர்ம பாவத்தை, നമ്മെ അടിമപ്പെടുന്ന കർമ്മഭാവത്തെ, நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்கிற மரணத்தின் வல்லமையை, നമ്മുടെ ശരീരത്തിൽ പ്രവർത്തിക്കുന്ന മരണത്തിന്റെ ശക്തിയെ, வியாதியின் வல்லமையை, രോഗത്തിന്റെ ശക്തിയെ, எத்தனை வருஷம் உன்னை அடிமைப்படுத்தி இருந்தாலும், എത്ര വർഷം നിന്നെ അടിമപ്പെടുത്തിയിരുന്നാലും, இதோ இப்பொழுதே விடுதலை, ഇതോ ഇപ്പോൾ നിനക്ക് വിടുതൽ, இப்பொழுதே விடுதலை, ഇപ്പോൾ നിനക്ക് വിടുതൽ. இயேசு என்கிற வார்த்தை, യേശുവിന്റെ വചനം, அதிலிருந்து புறப்படுகிற ரேடியேஷன், ആ വചനത്തിൽ പുറപ്പെടുന്ന വികിരണങ്ങൾ, அவருடைய தழும்புகளில் இருந்து, അവന്റെ അടിപ്പിടലുകളിൽ, அவருடைய தழும்புகளில் இருந்து അവന്റെ അടിപ്പിടലുകളിൽ குணமாக்கக்கூடிய வல்லமை, സൗഖ്യമാക്കുവാൻ കഴിവുള്ളതായ ശക്തി அநேகர் சுகமாகி கொண்டிருக்கிறார்கள். അനേകർ ഇപ്പോൾ സൗഖ്യം പ്രാപിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. நீ தேடி பார்த்தாலும், നീ അന്വേഷിച്ച് നോക്കിയാലും, நம்மில் பலரிடத்துல அவங்க மருந்து எடுக்க மாட்டாங்க, ஆனா செக் பண்ணி பார்ப்பார்கள். എന്നാൽ നമ്മൾ പലരും അവർ മരുന്നെടുക്കുകയില്ല, എന്നാൽ പരിശോധിച്ച് നോക്കും. நீங்கள் ஒருவேளை செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். നിങ്ങൾ ഒരുപക്ഷെ പരിശോധിച്ച് നോക്കുക. நீ தேடினாலும் உன் சத்துருக்களை இனி காண மாட்டாய். നീ അന്വേഷിച്ചാലും നിന്റെ ശത്രുക്കളെ ഇനി കാണുകയില്ല. இதோ அதர்சனமான தேவனுடைய கரம் நம் மத்தியிலே நீட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். ഇത് അദൃശ്യമായ ദൈവത്തിന്റെ കരം നമ്മുടെ മധ്യേ നീട്ടിയിരിക്കുന്നതായി കാണുന്നു. ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, ജലസ്നാനം സ്വീകരിച്ച ദൈവവൈദ്യനെ, எந்த வல்லமைக்கும் பயப்படாதே, എന്റെ ശക്തിയെ നീ ഭയപ്പെടേണ്ട. பிசாசை கண்டு பயப்படாதே, പിശാചിനെ കണ്ട് ഭയപ്പെടേണ്ട. பாவத்தை கண்டு பயப்படாதே. പാപത്തെ കണ്ട് ഭയപ്പെടേണ്ട. கர்த்தர் ஏசாயாவை கொண்டு சொன்னார், കർത്താവ് യെശയ്യാവിനോട് പറഞ്ഞതാ, சியோனில் வாசமாய் இருக்கிற என் ஜனமே, സിയോനിൽ വസിക്കുന്ന എന്റെ ജനമേ, அசீரியனுக்கு பயப்படாதே, അശൂരിനെ നീ ഭയപ്പെടേണ്ട. அடிமைப்படுத்துகிற வல்லமைகளுக்கு பயப்படாதே, അടിമപ്പെടുത്തുന്ന ശക്തിയെ കണ്ട് ഭയപ്പെടേണ്ട. மரணத்தை கண்டு பயப்படாதே. മരണത്തെ കണ്ട് ഭയപ്പെടേണ്ട. ஞானஸ்நானத்தின் மூலமாக ജലസ്നാന നിമിത്തമായി இயேசுவை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். യേശുവിനെ നാം ധരിച്ചിരിക്കുന്നു. சூரியனை அணிந்த ஸ்திரீ வேறு யாரும் அல்ல, நாம் ஒவ்வொருத்தருமே. സൂര്യനണിഞ്ഞ സ്ത്രീ മറ്റാരുമല്ല, നാം ഓരോരുത്തരുമാകുന്നു. அந்த சூரியனின் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ആ സൂര്യന്റെ ചിറകിൻ കീഴിൽ രോഗശാന്തി ഉണ്ട്. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், ആകാശവും ഭൂമിയും മാറിപ്പോയാലും தேவனுடைய வார்த்தையின் எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போகாது, போகவே போகாது. ദൈവത്തിന്റെ വചനത്തിന്റെ ഒരു വള്ളിയോ ഒരു പുള്ളിയോ ഒഴിഞ്ഞു പോവുകയേ ഇല്ല, ഇല്ല. தேவனுடைய வார்த்தையிலிருந்து, ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ നിന്ന്, அவருடைய தழும்புகளில் இருந்து, അവന്റെ അടിപ്പിടലുകളിൽ നിന്ന് கண்களை மூடி பாருங்கள். നിങ്ങൾ കണ്ണുകൾ അടച്ചു നോക്കുക. நீ ஏன் பயப்படுகிறாய்? നീ എന്തിനായി ഭയപ്പെടുന്നു? நீ எதுக்காக வியாதியை கண்டு നീ பயப்படுகிறாய்? എന്തിനായി രോഗത്തെ കണ്ട് ഭയപ്പെടുന്നു? உன்னை கட்டி வைத்திருக்கிற பாவத்தை கண்டு நீ பயந்தது போதும். നിന്നെ ബന്ധിച്ചിരിക്കുന്ന പാപത്തെ കണ്ട് നീ എന്തിനു ഭയപ്പെടുന്നു? இதோ இயேசுவின் தழும்புகள் ഇതാ യേശുവിന്റെ അടിപ്പിടലുകൾ உன்னையும் என்னையும் குணமாக்கும்படியாக നിന്നെയും എന്നെയും സൗഖ്യമാക്കേണ്ടതിനായി திருத்துவத்தின் இரண்டாவது தேவன் രണ്ടാമനായ ദൈവം தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். തന്റെ ശരീരത്തിൽ അനേക അടിപ്പിടൽ അവൻ സ്വീകരിച്ചുണ്ടായി. இயேசுவின் தழும்புகளின் வல்லமையே, യേശുവിന്റെ അടിപ്പിടലുടെ ശക്തിയെ, இயேசுவின் தழும்புகளின் வல்லமையே, യേശുവിന്റെ അടിപ്പിടലുടെ ശക്തിയെ உம்முடைய ஜனத்தை நீ குணமாக்க மாட்டாயா? നിന്റെ ജനത്തെ നീ സൗഖ്യമാക്കുകയില്ലയോ? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையே, യേശു രക്തത്തിന്റെ ശക്തിയെ உம்முடைய ஜனத்தின் பாவத்தை மன்னிக்க மாட்டாயா? നിന്റെ ജനത്തിന്റെ പാപത്തെ നീ ക്ഷമിക്കുകയില്ലയോ?
உடைய ஜனத்தின் பாவத்தை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையே நீ சுத்திகரிக்க மாட்டாயா? இயேசு ரத்தத்தின் சக்தியே நித ஜனத்தின் பாவத்தை நீ சுத்திகரிக்க இல்லையா? இதோ 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 இயேசுவின் ரத்தத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்திலிருந்து யுரேனியத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய, பாவத்தை செபிக்கத்தக்க, சாபத்தை நீக்கக்கூடிய, சாபத்தை நீக்கத்தக்க, மரணத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய, மரணத்தில் விடுதலை பிராபிக்கத்தக்க ரேடியேஷன் புறப்பட்டு இந்த இடம் முழுவதும் பரவி இருக்கிறது. ரேடியேஷன் வியாபரிச்ச ഈ സ്ഥലം മുഴുവനും നിറഞ്ഞിരിക്കുന്നു. இந்த களியக்காவலையில கன்வென்ஷன் 2 நாள்ல முடிஞ்சிடும். களியக்காவலையில் 2 ദിവസം കഴിയുമ്പോൾ കൺവെൻഷൻ തീരും. ஆனால் இங்கே விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினுடைய ரேடியேஷன்ஸ் 24 மில்லியன் வருஷம் அல்ல, இயேசு வருகிற வரைக்கும் இங்க உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் சுற்றி கொண்டே இருப்பதாக. എന്നാലോ ഇവിടെ വിതയ്ക്കപ്പെട്ട ദൈവവചനത്തിന്റെ ശക്തിയാകുന്ന റേഡിയേഷൻ 24 ദിവസങ്ങളല്ല കർത്താവിന്റെ രഹസ്യം വരുവരായി ഈ ചുറ്റുവട്ടമൊക്കെയും വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കും. நீ விசுவாசித்தால், நீ விசுவாசிக்குന്നെങ്കിൽ இந்த இடத்திலிருந்து ஒருத்தர் நீ வியாதிஸ்தரா போக மாட்டீங்க. ഈ സ്ഥാനത്ത് നിന്ന് ഒരു വ്യക്തിയും രോഗത്തോടെ മടങ്ങി പോകയില്ല. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை தோற்றது போல ஆகிவிடும். അങ്ങനെയെങ്കിൽ ദൈവത്തിന്റെ വചനം പരാജയപ്പെട്ടതുപോലെയായി തീരും. நீங்க விசுவாசித்து அறிக்கையிட்டால், നിങ്ങൾ വിശ്വസിച്ച് ഏറ്റുപറഞ്ഞാൽ இந்த களியக்காவலிலே இயேசுவின் நாமம் ஜெயமெடுக்கும். ഈ കളിക്കളയിൽ യേശുവിന്റെ നാമം ജയിക്കും. என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும், என் இயேசுவாலெல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால் போதும், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் போதும். என் இயேசுவாலெல்லாகவொன்றில்லை, என் இயேசுவாலெல்லாகவொன்றில்லை, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாதொன்றில்லை, இயேசுவாலாகாதொன்றில்லை, என் இயேசுவாலாகாதொன்றில்லை, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாது, என் இயேசுவாலாகாதொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியம், என் இயேசுவால சாத்தியம், என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியம், இயேசுவால சாத்தியம், இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியமொன்றில்லை, என் இயேசுவால சாத்தியம், என் இயேசுவால சாத்தியம், இயேசுவால சாத்தியமொன்றில்லை. Hallelujah.